வணக்கம். இது எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனல். அனைவரும் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த அபுதாபி T10 இறுதிப் போட்டியை தற்பொழுது நீங்கள் பார்க்க இருக்கிறீர்கள். முதலாவதாக இறுதிப் போட்டி இருவருக்குமாக மராத்தா அரேபியன்ஸ் மற்றும் டெக்கான் கிளாடியேட்டர்ஸ் இருவருக்குமாக நடக்கக்கூடிய ஒரு அருமையான மிகச்சிறப்பான ஒரு போட்டியாக இன்று வர இருக்கிறது. தொடர்ந்து பார்க்கிறோம். இன்றைய போட்டியிலே மராத்தா அரேபியன் அது மட்டும் டெக்கான் கிளாடியேட்டர்ஸ் இருவருமாக விளையாடக்கூடிய இந்த போட்டி தற்பொழுது மிகச்சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இறுதிப் போட்டியாக பல்வேறு பரபரப்புகள் மற்றும் பல்வேறு நிகழ்வுகள் தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைய போட்டியை பொறுத்தவரை மிகச்சிறப்பான ஒரு நிகழ்வு. முதல் விக்கெட் வீழ்த்தப்பட்டு இரண்டாவது விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. மராத்தா அரேபியன்ஸ் டெக்கான் கிளாடியேட்டர்ஸோடு விளையாடக்கூடிய இந்த நிலையில் தொடர்ந்து இரண்டாவது விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. மராத்தா அரேபியன்ஸ் won the toss and elected to field என்று மராத்தா அரேபியன்ஸ் டாஸில் வெற்றி பெற்று ஃபீல்டிங்கை தேர்ந்தெடுத்தது மூலமாக தொடர்ந்து டெக்கான் கிளாடியேட்டர்ஸ் தற்பொழுது போட்டியை தொடர்ந்து விளையாட ஆரம்பித்திருக்கிறார்கள். அதன் முதல் கட்டமாக எடுத்த மாத்திரத்திலேயே முதல் விக்கெட்டை வீழ்த்தியிருக்கிறார்கள். அதனை அடுத்து இரண்டாவது விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. இரண்டு விக்கெட்டுக்கும் மலிங்கா சனத் மலிங்கா தற்போது மிலக் கிளாகட்டான் இருவரும் அந்த தலா ஒரு விக்கெட்டை வீழ்த்தியிருக்கிறார்கள். அருமையான ஒரு நிகழ்வு என்றுதான் சொல்ல வேண்டும். மிகச்சிறப்பான ஒரு அறிகுறி. மெக்லாகனகன் மற்றும் மலிங்கா சனத் மலிங்கா இருவரும் பந்துவீச்சின் மூலமாக இறுதி போட்டியிலே மலிங்காவினுடைய பந்துவீச்சில் தற்பொழுது கூட ஒரு விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக தற்போது லாரன்ஸ் மற்றும் பொலார்ட் இருவரும் களத்தில் இருக்கிறார்கள். இந்த இரு பேட்ஸ்மேன்களும் எத்தனை ரன்களை பெற இருக்கிறார்கள், எவ்வளவு வெற்றி வர இருக்கிறது என்பதெல்லாம் தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கிறோம். பார்வையாளர்களாக பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். பல்வேறு நிகழ்வுகள் உங்களுக்காக வழங்க இருக்கிறது. ஆகவே தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்க்க இருக்கிறீர்கள். இன்றைய போட்டி பரபரப்புக்கு குறைவில்லாமல் பெருவாரியாக ஒரு வித்தியாசமான ஒரு போட்டியாக ஒரு இறுதிப் போட்டி நடக்க இருக்கிறது. இன்னைக்கு பார்வையாளராக வந்திருக்கும் அனைவருக்கும் நிச்சயமாக எஸ்டிபியினுடைய அனைத்து எஸ்டிபி தமிழ் சேனல், எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனல் குழுக்கு அனைத்து தமிழ் குழுவும் உங்களை அன்போடு வரவேற்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்னும் சற்று நேரத்தில் பரபரப்பு அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது. தற்போது டாஸில் வெற்றி பெற்ற அரேபியன்ஸ் அணி ஃபீல்டிங்கை தேர்வு செய்து தற்போது கிளாடியேட்டர்ஸ் அணியை அதாவது பேட்டிங் செய்ய அழைத்திருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தற்போது கீரான் பொலார்ட் வந்திருக்கிறார். 7 போட்டிகள் விளையாடி இருக்கிறார். அவர் தொடர்ந்து இவருடைய அடுத்தடுத்த பந்து வீச்சு, அதாவது இந்த முறை பந்து மேலெழும்பி செல்கிறது. நிச்சயமாக இது கேட்ச், மீண்டும் ஒரு விக்கெட், மிக சிறப்பான ஒரு விக்கெட் என்று தான் சொல்ல வேண்டும். எதிர்பார்க்கவே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். மிக சிறப்பான பந்து வீச்சு. இந்த முறை இத்தனை வாய்ப்புகள் இருக்குமா என்று தெரியவில்லை. தொடர்ந்து பார்க்கலாம். 2 விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. 18 ரன்கள், 2 விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. பொலார்ட் 0 ரன்களோடு, லாரன்ஸ் 1 விக்கெட் என்ற நிலை, மணிக்கு 1 ரன்னோடு தொடர்ந்து களத்தில் இருக்கிறார்கள். மலிங்கா 1 விக்கெட் 10 ரன்கள் என்ற நிலை தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனல். தொடர்ந்து எஸ்டிவியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் பார்த்து உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஓவர் இடைவேளையிலே இருக்கிறோம். தற்போது ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைந்திருங்கள். இது எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனல். தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நேரலையிலே தற்போது டெக்கான் கிளாடியேட்டர்ஸ் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஷஹ்சாத் 14 ரன்கள், வாட்சன் 1 ரன்களோடு அவுட் ஆகி பெவுலின் திரும்பியிருக்கிறார்கள். நஜிபுல்லா கேட்ச், மெக்லகனகன் அதுபோல மலிங்கா பந்து வீச்சு, இருவரும் 2 விக்கெட்டுகளை தலா பெற்றிருக்கிறார்கள். மிகச் சிறப்பான ஒரு நிகழ்வு என்று தான் சொல்ல வேண்டும். அடுத்த பந்து அடித்தாடி இருக்கிறார். ஒரு ரன் அவுட் ஆவதற்கான வாய்ப்பு இருந்தது, ஆனால் இல்லை. தொடர்ந்து 1 ரன் பெற்றிருக்கிறார். தொடர்ந்து பார்க்கலாம். தற்போதைய நிகழ்வு நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது
இங்கே மிகச்சிறப்பான ஒரு ஆட்டம். அதாவது டெக்கான் கிளாடியேட்டர்ஸ் 19 ரன்களோடு 2 விக்கெட்டை இழந்திருக்கிறார்கள். 2 ஓவர், ஒரு ஓவருக்கு ஒரு விக்கெட் என்ற நிலையில் 2 ஓவர் முழுதுமாக முடிந்திருக்கிறது. 2 ஓவர் 10 ஓவரில் 2 ஓவர் முடிந்திருக்கிறது. 2.1 ஓவர் முடிந்திருக்கிற மராத்தா அரேபியன்ஸ் முன்னதாக டாஸில் வெற்றி பெற்று ஃபீல்டிங்கை தேர்வு செய்ததன் காரணமாக தற்போது அடுத்த அணியான டெக்கான் கிளாடியேட்டர்ஸ் அணி தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். வந்த மாத்திரத்திலேயே 2 விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டிருக்கு. தற்போது லாரன்ஸ் மற்றும் பொலார்ட் களத்தில் இருக்கிறார்கள். பொலார்ட் 2 ரன்கள், லாரன்ஸ் 1 ரன்கள். ஆகவே நியூ பேட்ஸ்மென்ஸ் டு த க்ரீஸ் என்று சொல்ல வேண்டும். இரு பேட்ஸ்மேன்களும் புதிய பேட்ஸ்மேன்களாக களத்தில் இருக்கிறார்கள். மெக்லகனகன் 1 விக்கெட்டை 10 ரன்களுக்கு கொடுத்து 1 விக்கெட்டை வீழ்த்தியிருக்கிறார். அதுபோல மலிங்கா, சனத் மலிங்கா தற்போது 1 விக்கெட்டை வீழ்த்திருக்கிறார். தொடர்ந்து பார்க்கலாம். இது போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் நீங்கள் தொடர்ந்து பார்க்க இருக்கிறீர்கள். பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் STD ஸ்போர்ட்ஸ் சேனலை பார்த்து ரசிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் ஒரு ஸ்டம்பிங் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த முறை ஸ்டம்பிங் செய்யப்பட்டிருக்கிறது. டிசிஷன் பெண்டிங். தற்பொழுது மீண்டும் 1 விக்கெட்டா? என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம். தற்பொழுது ஓடி வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஓ மை காட் என்று சொல்ல வேண்டும். சரியாக அவர் உள்ளே நுழைந்த பிறகுதான் பந்து ஸ்டம்பை தகர்த்திருக்கிறது. ஆகவே அவுட் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். லாரன்ஸ் நிச்சயமாக சரியான நிகழ்விலே சரியான நேரத்தில் உள்ளே புகுந்து விட்டாரா, இல்லை என்றால் அவரும் அவுட் என்று அதற்கான வாய்ப்பு இருந்தது. நாட் அவுட் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பார்க்கிறோம். 21 ரன்கள் 2 விக்கெட். டெக்கான் கிளாடியேட்டர்ஸ் தற்போது மிகச்சிறப்பான ஒரு நிலையிலே விளையாட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார்கள். ஏனென்றால் ரன்கள் அதிகமாக அடித்தால் மட்டுமே இங்கு வெற்றி என்பது மிக எளிதிலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் இங்கே அதற்கான வாய்ப்புகள் இதுவரை சரியான முறை இருக்கிறதா என்று தெரியவில்லை. ஏனென்றால் ஓவருக்கு 10 ரன் என்ற மாத்திரத்தில் 2 ஓவர் 20 ரன் என்ற நிலையில் இருந்தாலும் கூட விக்கெட்டுகள் சரிந்து கொண்டிருப்பது குறிப்பாக டெக்கான் கிளாடியேட்டர்ஸ் அணிக்கு சரியான ஒரு நிகழ்வல்ல. அடுத்த பந்து அடித்தாடினார், ஆனால் தவறிவிட்டார் அடிப்பதற்கு. இந்த முறை பொலார்ட் அடிக்க முயற்சித்தார், ஆனால் கிரண் பொலார்ட். ஆனால் அந்த பந்து அவரிடத்திலே அவருடைய பேட்டில் படவில்லை. தொடர்ந்து விக்கெட் கீப்பரிடம் ரன் எதுவும் இல்லை. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது STV ஸ்போர்ட்ஸ் சேனல். தொடர்ந்து இணைந்திருங்கள். பல்வேறு நிகழ்ச்சிகள் உங்களுக்காக காத்திருக்கிறது. இன்றைய போட்டியை பொறுத்தவரை சிறப்பான ஒரு நிகழ்வு இங்கே நடக்க இருக்கிறது. இறுதிப் போட்டி இன்று T10 போட்டியிலே T10 அபுதாபி T10 அந்த தொடரிலே இது இறுதிப் போட்டியாக இன்று நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்த பந்து அடித்து ஆடியிருக்கிறார். இந்த முறை நேரடியாக பாயிண்ட் ஏரியாவிலே ஒரு ரன் மட்டும் பெறுவதற்கான வாய்ப்பு இருந்தது. தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது STV ஸ்போர்ட்ஸ் சேனல். இன்றைய நிலையில் தற்போது 2வது ஓவர் முடிவடைந்திருக்கிறது. ஆகவே இடைவேளைக்கு பிறகு மீண்டும் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். ஒரு சிறிய இடைவேளையே இன்னும் தற்போது 2 ஓவர் முடிவடைந்திருக்கிறது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணையும். மிகச்சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மீண்டும் இணைகிறோம். டெக்கான் கிளாடியேட்டர்ஸ் அணி 21 ரன்கள் 2 விக்கெட் என்ற நிலையில் தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பார்க்கலாம். அடுத்த பந்து அடித்தாடி கொண்டிருக்கிறார். இந்த முறை ரன்கள் எத்தனை? 1 ரன் மட்டுமே பெற்றிருக்கிறார்கள். 22 ரன்கள் 2 விக்கெட் என்ற நிலையில் தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். 3 ஓவர் முடிவடைந்திருக்கிறது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைந்திருங்கள். இது STV ஸ்போர்ட்ஸ் சேனல். மீண்டும் இணைகிறோம்.
தற்போது 3 ஓவர் முடிந்து அடுத்த ஓவர் 4வது ஓவர் போய்கொண்டிருக்கிறது. 4வது ஓவரிலே தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குறிப்பாக இன்னும் ராஜபக்ஷா, அசிப் கான், கட்டிங், பிரிட்டோரியஸ், ஃபாவர்ட், ஜஹூர், கோட்ரேல் என்று எத்தனை பேட்ஸ்மேன்கள் வர இருக்கிறார்கள். ஷஹ்சாத் 14 ரன்கள், வாட்சன் 1 ரன்னோடு அவுட் ஆகி பவுலின் திரும்பியது. குறிப்பாக டெக்கான் கிளாடியேட்டர்ஸ் அணிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு என்று தான் சொல்ல வேண்டும். கசுன் ரஜிதா தற்போது பந்து வீச வந்திருக்கிறார். இலங்கையை சார்ந்த கசுன் ரஜிதா தற்போது பந்து வீச வந்திருக்கிறார். தன்னுடைய முதல் பந்தை வீசுகிறார். அடுத்து ஆடுகிறார் பொலார்ட். இந்த முறை பந்து டீப் எக்ஸ்ட்ரா கவர் ஏரியாவிலே 1 ரன் கொடுத்திருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்த இந்த இறுதி போட்டியை தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மிகச்சிறப்பான ஒரு ஆட்டம் அங்கே, பரபரப்பான ஆட்டம் அங்கே. ஏனென்றால் முதல் 2 ஓவர்களிலேயே 2 விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டிருப்பது மிகவும் ஒரு அருமையான ஒரு நிகழ்வு. அதுபோல் அங்கே தொடர்ந்து நாம் பார்க்கலாம், பல்வேறு பார்வையாளர்கள் அங்கே குழுமியிருக்கிறார்கள். மிக அருமையான ஒரு நிகழ்வை நாம் பார்க்கிறோம். மைதானம் முழுவதுமாக பார்வையாளர்கள் நிறைந்திருக்கிறார்கள். அடுத்த பந்து அடித்தாடி இருக்கிறார். ஸ்ட்ரைட் 4 என்று அடிக்க முயற்சித்த பந்து 1 ரன் மட்டுமே கொடுத்திருக்கிறது. ஆகவே பொலார்ட் 4 ரன்களுடன், லாரன்ஸ் 3 ரன்களுடன் களத்தில் இருக்கிறார்கள். நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இந்த போட்டியை பொறுத்தவரை மிகச்சிறப்பாக இதுவரை விளையாடப்பட்ட அனைத்து போட்டிகளுமே வெற்றி இலக்கு என்பது கடினமாக இல்லை. மிக எளிதாக சில அணிக்கு கடினமானதாகவும் இருந்தது. தொடர்ந்து விளையாடி கொண்டிருந்த நேரத்தில் பல்வேறு நல்ல ஒரு நிகழ்வுகள், அதாவது ஒரு மிக சிறந்த ஒரு நேர்மறை சிந்தனையோடு இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு தகவல்கள் பரிமாறப்பட்டது. அதாவது எண்ணங்கள், அதுபோல விளையாடும் வேகம் அதிகரித்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் 10 ஓவர் என்றாலே விளையாட்டின் வேகம் அதிகமாகும். அனைத்து பந்துகளுமே அடித்தாட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்தார்கள். அதுவே தொடர்ந்து அடித்தாட முயற்சித்த நிலையில் வீரர்கள் அவருடைய திறமை அதிகரித்திருக்கும். தற்பொழுது அடுத்த நிகழ்வை பார்க்கிறோம். அடுத்த பந்து அடித்தாடினார், 1 ரன் மட்டும் பெற்றிருக்கிறார்கள். தற்போது மீண்டும் அடுத்த பந்து, இந்த முறை 1 ரன் மட்டுமே பெற முடிந்தது. நேரடியாக அந்த பந்து மிட் விக்கெட் ஏரியாவிலே தடுத்து நிறுத்தப்பட்டு மீண்டும் 1 ரன் மட்டுமே. தொடர்ந்து பார்க்கலாம். இங்கே பந்து அடித்தாட முடியவில்லை. ஷான் வாட்சன் சிறப்பாக விளையாடியவர், ஆனால் இன்று மிக சொற்ப ரன்களுக்கு அவுட் ஆகி பவுலின் திரும்பியிருக்கிறார். ஆகவே குறிப்பாக டெக்கான் கிளாடியேட்டர்ஸ் அணிக்கு இது மிகப்பெரிய பின்னடைவு என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் வாட்சனுடைய நிச்சயமாக அவருடைய பங்கு என்பது மிகச்சிறப்பாக இருந்திருக்கும். ஆனால் இன்று அது இல்லை. மீண்டும் அடித்தாடுகிறார். இந்த முறை அவுட். மீண்டும் ஒரு விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. இது ஷான் பொலார்ட் என்று தெரிகிறது. பார்க்கலாம். அடுத்த ராஜபக்ஷே என்று அறிவிக்கப்படுகிறது. பார்க்கலாம் யார் என்று தெரியவில்லை சரியாக. தற்போது மீண்டும் ஒரு விக்கெட். டெக்கான் கிளாடியேட்டர்ஸினுடைய உரிமையாளர்கள் அங்கே மிக வருத்தத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது நீங்கள் பார்க்கலாம், விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. மை காட், இது அருமையாக டீப் மிட் விக்கெட் ஏரியாவில் நின்று கொண்டிருக்கக்கூடிய ஃபீல்டர் அதை அழகாக அவுட் ஆக்கினார். ரஜிதா வந்த உடனே ஒரு விக்கெட்டை வீழ்த்தியிருக்கிறார். மிகவும் அருமையான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. தற்போது இங்கே அவுட்டான கீரோன் பொலார்ட் தான் அவுட் ஆகியிருக்கிறார். மிக வருத்தமான ஒரு நிகழ்வு. காரணம், டெக்கான் கிளாடியேட்டர்ஸுக்கு அடுத்தடுத்து சோகமான நிகழ்வு என்று தான் சொல்ல வேண்டும். காரணம், முதலில் வாட்சன் அவுட் ஆனார், ஷான் வாட்சன். ஆகவே ஷான் வாட்சன் மிகச்சிறப்பாக விளையாடக்கூடியவர். அவர் மிக எளிதிலே அவுட் ஆனதன் காரணமாக தொடர்ந்து அந்த ரன்களை யார் பெற்றுத் தருவார்கள் டெக்கான் கிளாடியேட்டர்ஸ் அணிக்கு என்று யோசித்து கொண்டிருந்த நேரத்தில் கீரோன் பொலார்ட் இருக்கிறார் என்று அனைவரும் உற்சாகமாக இருந்தார்கள். தற்போது கீரோன் பொலார்ட் அவுட் ஆகியிருக்கிறார். ஆகவே மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. ஏனென்றால் குறிப்பாக ரஜிதா, இலங்கையை சார்ந்த ரஜிதா கீரோன் பொலார்டை அவுட் ஆக்கியிருக்கிறார் என்பது அந்த பந்து வீச்சின் முதல் பந்திலேயே அவுட் ஆக்கி பவுலின் அன்பு திருப்பியிருக்கிறார். ஆகவே ரஜிதாவினுடைய இந்த நிகழ்வும் மிகச் சிறப்பான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. ஆகவே தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்தடுத்து எத்தனை ரன்கள் வர இருக்கிறது என்று. இன்னும் பேட்ஸ்மேன்கள் அவுட் ஆகாமல் இருக்க வேண்டும். தற்போது ராஜபக்ஷ வந்திருக்கிறார் புதிய பேட்ஸ்மேனாக. ஆகவே பார்க்க இருக்கலாம். ஒரு விக்கெட்டை எடுத்தாலும் இன்னொரு விக்கெட் இலங்கையை சார்ந்த ராஜபக்ஷ வந்திருக்கிறார்.
ஆகவே லாரன்ஸ் மற்றும் ராஜபக்ஷா எந்த ரன்களை டெக்கான் கிளாடியேட்டர்ஸ் அணிக்கு வழங்க இருக்கிறார்கள், எப்படி ரன்களை சேர்க்க இருக்கிறார்கள் என்பதெல்லாம் தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கிறோம். இணைந்திருங்கள். இந்த போட்டியை பொறுத்தவரை மிகச்சிறப்பான ஒரு நிகழ்வு போய்கொண்டிருக்கிறது. அருமையான ஒரு போட்டி, மிகச்சிறப்பான 10 ஓவர் போட்டி என்பது அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மிக வித்தியாசமான, அதே சமயத்தில் மிக அருமையான ஒரு சூழல் இங்கு அமைந்திருக்கிறது. பார்வையாளர்கள் மற்றும் ரசிகர்கள், அருமையான ரசிகர்கள், பார்வையாளர்கள் அதிகமாக இங்கே குழுமி இருக்கிறார்கள். உற்சாகம் அங்கே கரை புரண்டு கொண்டிருக்கிறது. டெக்கான் கிளாடியேட்டர்ஸ் அணி அவுட் ஆன பிறகு குறிப்பாக மராத்தா அரேபியன்ஸினுடைய அணியினுடைய பார்வையாளர்கள் மிகவும் உற்சாகமாக இருக்கிறார்கள். அந்த ரசிகர்கள் மிகவும் உற்சாகமாக இருக்கிறார்கள். அதுபோல் உரிமையாளர்களும் மிகவும் உற்சாகமாக இருக்கிறார்கள். அடுத்த பந்து அடித்தாடி இருக்கிறார், ஆனால் ரன் பெரிதாக கிடைக்கவில்லை. இதுதான் தற்போதைய நிகழ்வாக அடுத்தடுத்து நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய பரபரப்பான நிகழ்வுகள், பல்வேறு நிகழ்வுகளை தொடர்ந்து நமக்காக வழங்க இருக்கிறோம். தொடர்ந்து எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தி உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைய போட்டியை பொறுத்தவரை மிக சிறப்பு என்றுதான் சொல்ல வேண்டும். ஓவர் இடைவேளையில் இருக்கிறோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைவோம். இது எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனல். இணைந்திருங்கள். சற்று நேரத்துக்கு பிறகு மீண்டும் இணைவோம். அடுத்த பந்து தற்போது புதிய பந்து வீச்சாளர் பிராவோ பந்து வீசுகிறார். ஆகவே முதல் பந்து அடித்தாடி இருக்கிறார்கள். ஒரு ரன் மட்டுமே பெற்றிருக்கிறார்கள். தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைய போட்டி இறுதி போட்டி, அதாவது அபுதாபி T10 போட்டியில் இந்த இறுதி போட்டியின் மூலமாக பல்வேறு புதிய பரிமாணங்கள் உருவாக வாய்ப்பிருக்கு. 8 போட்டிகளில் 6 விக்கெட்டுகளை வீழ்த்திருக்கிறார் பிராவோ. இதுவரை 12வது எக்கனாமியாக இருக்கிறது. தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். ராஜபக்ஷா 3 ரன்கள், லாரன்ஸ் 4 ரன்களோடு களத்தில் இருக்கிறார்கள். கரண்ட் ரன் ரேட்டாக 6.96 இருந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்த பந்து அடித்தாடி இருக்கிறார். இந்த முறை சரியாக 4 ரன்களை கொடுத்திருக்கிறது. மிகச்சிறப்பாக அடித்தாடிய பந்து. ராஜபக்ஷா மிகச்சிறப்பாக அடித்தாடினார். இலங்கை சார்ந்த ராஜபக்ஷா சரியாக சொல்ல வேண்டுமென்றால் டீப் கவர் ஏரியாவில் 4 ரன்களை கொடுத்திருக்கிறது. அருமையாக இடக்கை பேட்ஸ்மேனாக இருக்கக்கூடிய ராஜபக்ஷா அருமையாக அந்த பந்தை அழகாக நகர்த்தி விட்டார். ஆனால் அது நேரடியாக 4 ரன்களை கொடுத்திருக்கிறது. பிராவோ அங்கே ஃபீல்டரை அழைத்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஃபீல்டர் சற்று காலதாமதமாக வந்தது காரணமாக பால் 4 ரன்களை கடந்து சென்றுவிட்டது. மீண்டும் அடுத்த பந்து 1 ரன் மட்டும் பெற்றிருக்கிறார்கள். நீங்கள் பார்க்கலாம். ராஜபக்ஷே 8 ரன்களோடும் லாரன்ஸ் 4 ரன்களோட களத்தில் இருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனல். இன்றைய போட்டியை பொறுத்தவரை மிகச்சிறப்பான நிகழ்வுகள் நடக்க இருக்கிறது. அத்தனை நிகழ்வுகளும் சிறப்பு என்றுதான் சொல்ல வேண்டும். ஆகவே பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தி உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிக்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து அனைத்து நிகழ்வுகளையும் நீங்கள் பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அனைத்து நிகழ்வுகளிலும் இங்கே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மிக முக்கியமான ஒரு போட்டியை நீங்கள் தொடர்ந்து பார்த்து உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைய போட்டியை பொறுத்தவரை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது அடுத்த பந்து வீச வர இருக்கிறார். தொடர்ந்து பார்க்கலாம். மீண்டும் பிராவோ பந்து வீச வருகிறார். ராஜபக்ஷா அதை எதிர்கொள்ள இருக்கிறார். ஆகவே இந்த முறை மீண்டும் ஒரு விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. பிராவோ அருமையாக பந்து வீசியதன் காரணமாக மீண்டும் ஒரு விக்கெட். இந்த முறை ராஜபக்ஷே அவுட் ஆகியிருக்கிறார். ஆனால் இது எதிர்பாராத ஒரு நிகழ்வு என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் மராத்தா அரேபியன்ஸ் மிகவும் உற்சாகமாக இருக்கிறார்கள். அழகாக அடிக்கப்பட்ட பந்து கவர் ஏரியாவில் மிகச் சிறப்பாக ஒரு கேட்ச் பிடிக்கப்பட்டிருக்கிறது. அழகாக அடிக்கப்பட்ட பந்து, ஆனால் அது கேட்சாக மாறி இருக்கிறது.
மீண்டும் ஒரு விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கிறதாகவே 4வது விக்கெட் 34 ரன்களுக்கு லாரன்ஸ் இஸ் அவுட் என்று சொல்ல வேண்டும். 4 ரன்களில் ரஜிதா பந்து வீச்சில் மன்னிக்க வேண்டும், பிராவோ பந்து வீச்சில் ரஜிதா கேட்ச் பிடித்திருக்கிறார். அருமையான ஒரு நிகழ்வு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைந்திருங்கள். அடுத்தடுத்து விக்கெட்டுகள் போய்கொண்டே இருக்கிறது. பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.
மீண்டும் இணைகிறோம். தற்பொழுது மீண்டும் விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த முறை அதற்கடுத்து 4வது விக்கெட்டும் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து தற்பொழுது விக்கெட்டுகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக 3-6 ரன்களை அடித்திருக்கிறார்கள். அதில் குறிப்பாக நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் 2 6 ரன்களை ராஜபக்சேவும் அசீப் கான் 1 6 ரன்களையும் அடித்திருக்கிறார். தொடர்ந்து பார்க்கலாம். 2 4 ரன்கள் அசீப் கான், 1 4 ரன்கள் ராஜபக்சே. தொடர்ந்து அடுத்த பந்து அடித்து ஆடுகிறார். இந்த முறை 1 ரன் மட்டுமே பேக்வேர்ட் ஸ்கொயர் லெக் ஏரியாவில். தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இந்த இறுதி போட்டி, த ஃபைனல்ஸ் என்று சொல்லக்கூடிய டெக்கான் கிளாடியேட்டர்ஸ் மற்றும் மராத்தா அரேபியன்ஸ் இருவருக்கும் நடக்கக்கூடிய இந்த மிகச்சிறப்பான இந்த நேரலை போட்டியை தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பார்வையாளர்கள் அனைவரும் எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து பல்வேறு புதிய நிகழ்ச்சிகள் வர இருக்கிறதாகவே இன்றைய போட்டியை பொறுத்தவரை இந்த இறுதிப் போட்டியில் தற்பொழுது அடுத்த பந்து அடித்தாட முடியவில்லை. நேரடியாக பிராவோனுடைய பந்து வீச்சு நேரடியாக விக்கெட் கீப்பரிடமாகவே ரன் எதுவும் இல்லை. தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்தடுத்த நிகழ்வுகள் போட்டிகள் நடக்க இருக்கிறது. 7.4 ஓவர் 69 ரன்கள் மட்டுமே எடுத்திருக்கிறார்கள். இன்னும் பல்வேறு ரன்கள் எடுக்க வேண்டிய ஒரு நிகழ்வு தற்போது பார்க்கலாம். இன்னும் எத்தனை ரன்கள் பெற வேண்டும் என்பதெல்லாம் தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கிறோம். இணைந்திருங்கள். இந்த புதிய சமயத்தில் தற்பொழுது மன்னிக்க வேண்டும், டெக்கான் கிளாடியேட்டர்ஸ் தான் தற்பொழுது விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே எவ்வளவு மேக்சிமம் அவர்கள் ரன்கள் எடுக்கிறார்களோ அதை பொறுத்து அடுத்த அணி அதை எதிர்கொள்ளும். ஆகவே அடுத்த பந்தும் மிஸ் செய்து விட்டார் பிராவோவினுடைய பந்து வீச்சு. அடுத்தடுத்த பந்துகளை மிஸ் செய்வது நிச்சயமாக டெக்கான் கிளாடியேட்டர்ஸ்க்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தம். ஏற்கனவே 4 விக்கெட்டுகளை இழந்திருக்கிறார்கள். ஆகவே ரன்கள் 69 மட்டுமே இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே தொடர்ந்து பார்க்கலாம். 99 ரன்கள் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கலாம். அதிகபட்சமாக 14 ரன்கள் ஒரு ஓவருக்கு எடுத்தாலும் கூட 99 ரன்கள் எடுக்கலாம் என்று கணிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட இன்றைய போட்டியை பொறுத்தவரை டெக்கான் கிளாடியேட்டர்ஸ் 69 ரன்கள் 4 விக்கெட் என்ற நிலையில் 7.5 ஓவர்ஸ் முடிந்திருக்கிறது. இன்னும் 8 ஓவர் தற்போது முடிந்திருக்கும் நிலையில் 69 ரன்கள் என்பது மீண்டும் பிக் ஷாட். ஆனால் எல்பிடபிள்யூ கொடுத்திருக்கிறார். மீண்டும் ஒரு விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. வாவ், ஃபண்டாஸ்டிக். மீண்டும் விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. இந்த முறை ராஜபக்சே அதற்கு இரையாகி இருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆக 5 விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைய இருக்கிறோம். தற்போது 5 விக்கெட் 69 ரன்கள். தொடர்ந்து பார்க்கலாம். மராத்தா அரேபியன்ஸ் மிகச் சிறப்பாக பந்து வீசுவதன் காரணமாக டெக்கான் கிளாடியேட்டர்ஸ் அணி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த முறை பிராவோ விக்கெட் வீழ்த்தியிருக்கிறார். 2வது விக்கெட் வீழ்த்தியிருக்கிறார். தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் பார்க்க இருக்கிறோம். 8 ஓவர் முடிந்திருக்கிறது. ரன்கள் நிச்சயமாக மிக குறைந்த ரன்கள் தான் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ராஜபக்சே 23 ரன்கள் 12 பந்துகளில். தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைவோம். மீண்டும் இணைகிறோம். தற்பொழுது அடுத்த பந்து வீசுவதற்காக புதிய பந்து வீச்சாளர் ஷனகா வந்திருக்கிறார். இலங்கையை சார்ந்த ஷனகா மிகச்சிறப்பான, அதாவது பென் கட்டிங், அது போல புதிய பேட்ஸ்மேன் பென் கட்டிங் வந்திருக்கிறார். இவர் இதுக்கு முன்பு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். அதற்கு முன்பு ராஜபக்சே அவுட் ஆகி பவுலில் திரும்பியிருந்தார். ஆகவே பென் கட்டிங் தற்போது புதிய பேட்ஸ்மேன் அடித்தாடி இருக்கிறார். முதல் பந்து, ஆனால் ரன் எதுவும் இல்லை. தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைய போட்டியும் கூட விறுவிறுப்பான ஒரு போட்டியாக இருக்கிறது. ஏனென்றால் இறுதிப் போட்டி, நிச்சயமாக விறுவிறுப்பு நிச்சயமாக இருக்கும். குறிப்பாக 10 ஓவர் போட்டியிலே இது நிச்சயமாக நடக்க வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து பார்த்திருக்கிறோம்.
இந்த போட்டியிலே அடுத்ததாக அருமையாக பென் கட்டிங் மிகச்சிறப்பாக விளையாடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். தொடர்ந்து பார்க்கலாம். தற்போது அசீப் கான் பந்து வீசுகிறார். ரஜிதா பந்து வீசுகிறார். பென் கட்டிங் தற்போது அசீப் கான் மற்றும் பென் கட்டிங் இருவரும் பந்துகளை எதிர்கொண்டு இருக்கிறார்கள். 70 ரன்கள் 5 விக்கெட் என்ற நிலை தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இறுதி போட்டி, ஆகவே அதிக ரன்கள் பெற வேண்டும் என்ற எண்ணம் நிச்சயமாக டெக்கான் கிளாடியேட்டர்ஸ் இருக்குமானால் விக்கெட்டுகள் வீழ்ந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே இன்னும் இருக்கக்கூடியது ஒரு ஓவர், ஒரு 4 பந்துகள் மட்டுமே. ஆகவே அடித்தாட முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். ஆகவே விக்கெட்டுகள் இன்னும் கூட மேற்கொண்டு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தொடர்ந்து பார்க்கலாம் என்ன ரன்களை இவர்கள் பெறுகிறார்கள் என்று. 100 ரன்கள் என்றால் நிச்சயமாக அந்த இலக்கு ஒரு எளிமையான இலக்காக அநேகமாக மராத்தா அரேபியன்ஸுக்கு இருக்கலாம். ஆனால் அதுவும் கூட பந்துவீச்சு கடினமாக இருந்தால் நிச்சயமாக வாய்ப்புகள் எதிரணிக்கு சேர்ந்துவிடும் என்று தெரியும். தொடர்ந்து பார்க்கலாம். மிக சிறப்பாக அடித்தாடினார் இந்த முறை 4 ரன்கள். அருமையாக அடித்தாடினார் இந்த முறை பென் கட்டிங். மிகச்சிறப்பாக அடித்தாடிய பந்து 4 ரன்களை கொடுத்திருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மராத்தா அரேபியன்ஸ் won the toss and elected to field. முதலாவதாக மராத்தா அரேபியன்ஸ் இந்த போட்டியிலே டாஸில் வெற்றி பெற்று ஃபீல்டிங் செய்வதை தேர்ந்தெடுத்து அதன் காரணமாக டெக்கான் கிளாடியேட்டர்ஸ் தொடர்ந்து விளையாடுகிறார்கள். 70 ரன்கள் 5 விக்கெட் என்ற நிலை தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த போட்டி மிகச்சிறப்பான இறுதி போட்டியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அபுதாபி T10 போட்டியின் இறுதி போட்டி. தற்போது அடுத்த பந்து அடித்தாடி இருக்கிறார். இந்த முறை நேரடியாக மீண்டும் ஒரு 4 ரன்கள். பென் கட்டிங் மிகச்சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார். 2 பந்துகளை 4 ரன்களை அடித்து 8 ரன்களை பெற்றிருக்கிறார். வந்த மாத்திரத்திலேயே அவர் அடித்தாட முயற்சியை கையில் எடுத்துக்கொண்டார் என்றுதான் தெரியும். காரணம், இங்கே ஓவர் இல்லை, அதிகமான ஓவர் இல்லை. ஆகவே அடுத்தடுத்த பந்துகளை அடித்தாடி கொண்டிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். தொடர்ந்து பார்க்கலாம். அருமையாக விளையாடி கொண்டிருக்கிறார் பென் கட்டிங். தொடர்ந்து அதிக ரன்கள் பெறுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். தற்போது 78 ரன்களோடு களத்தில் இருக்கிறார்கள். அடுத்த பந்து தற்பொழுது பார்க்கலாம். மீண்டும் இறுதி நிலையிலே இன்னும் ஒரு ஓவர் 2 பந்துகள் மட்டுமே மீதம் இருக்கும் நிலையில் தற்போது அசீப் கான் பந்து வீசுகிறார். கட்டிங் எதிர்கொள்ள இருக்கிறார். மன்னிக்க வேண்டும், தற்பொழுது கட்டிங் எதிர்கொள்ள இருக்கிறார். அந்த பந்து வீசுவது ரஜிதா. 1 ரன் மட்டுமே எடுத்திருக்கிறார்கள் இந்த முறை. ஆகவே அசீப் கான் 20 ரன்களுடனும் கட்டிங் 9 ரன்களுடன் களத்தில் இருக்கிறார்கள். இங்கே ரஜிதா பந்து வீச்சு முடிந்திருக்கிறது. அடுத்ததாக பிராவோ பந்து வீசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து பார்க்கலாம். கடினமான ஒரு பந்து அடித்து ஆட முடியவில்லை என்றுதான் தெரிகிறது. ஆகவே தொடர்ந்து பார்க்கலாம். 8.5 ஓவர் முடிந்திருக்கிறது. 9வது ஓவர் தொடர இருக்கிறது. ஆகவே இந்த இறுதி ஓவர், அதாவது 9வது ஓவர் முடிய இருக்கிறது. 10வது ஓவர் தொடர இருக்கிறது. இன்னும் 6 பந்துகளில் 7 பந்துகளில் எத்தனை ரன்கள் பெற வேண்டும் என்பதுதான் முக்கிய இலக்கு. அதில் ரஜிதா அடுத்த பந்து ஆனால் அடிக்க முடியவில்லை. இது நிச்சயமாக வைடும் கொடுக்கப்படவில்லை, டாட் பாலாக மாறிவிட்டது. ஆகவே இன்னும் இருக்கக்கூடிய 6 பந்துகள் மட்டுமே இருக்கிறது. ஆகவே 9 ஓவர் முடிந்திருக்கிறது. ஒரு சிறிய இடைக்காலத்துக்கு பிறகு மீண்டும் இணைந்திருங்கள். இது STV ஸ்போர்ட்ஸ் சேனல். தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். லசித் மலிங்கா மீண்டும் பந்து வீச வந்து கொண்டிருக்கிறார். ஒரு பந்து வாவ் அடித்தாடி இருக்கிறார். இந்த முறை 4 ரன்கள் இல்லை, 2 ரன்கள் மட்டுமே பெற முடிகிறது. பார்க்கலாம். அடுத்தடுத்த பந்துகளை அடித்தாடி ஆக வேண்டும். ஏனென்றால் இறுதி ஓவர் லசித் மலிங்கா இறுதி ஓவரை வீசிக்கொண்டிருக்கிறார். 2வது ஓவர், முதல் ஓவர் வீசியிருக்கிறார், 2 ஓவர் வீசியிருக்கிறார், 3வது ஓவர் வீசிக்கொண்டிருக்கிறார். 1 விக்கெட் 12 ரன்கள் கொடுத்திருக்கிறார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது STV ஸ்போர்ட்ஸ் சேனல்.
பார்த்து கொண்டிருக்கும் பார்வையாளர்கள் அடுத்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். 81 ரன்கள் 5 விக்கெட் என்ற நிலையில் தொடர்ந்து இறுதி ஓவரை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மலிங்கா 10 வீசி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து லசித் மலிங்கா 10 வீசி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த இறுதி ஓவரில் அதிக ரன்களை பெற்றால் மட்டுமே வெற்றி இலக்கு என்பது சற்று எளிதாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறாகவே அனைத்து 4 எல்லையிலும் ஃபீல்டர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த முறை அடித்தாடி இருக்கிறார். இந்த முறை 1 ரன் மட்டுமே பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ந்து பார்க்கலாம். ஆகவே 1 ரன் மட்டுமே பெற முடிஞ்சது. தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். 2 பந்துகளில் 2 1 ரன் மட்டுமே பெறுவதற்கான வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. லசித் மலிங்கா மிகச்சிறப்பாக பந்து வீசி கொண்டிருக்கிறார். குறிப்பாக பேட்டிங் செய்யக்கூடிய கட்டிங் மற்றும் அசீப் கான் இருவரும் சற்று கடின இலக்கோடு தான் நின்று கொண்டிருக்கிறார்கள். முதல் பந்தையும் சரியாக ரன் எடுக்க முடியவில்லை. 2வது பந்தையும் சரியாக ரன் எடுக்க முடியவில்லை. ஆகவே தொடர்ந்து இருவரும் இரு பேட்ஸ்மேன்களும் சற்று கடின உழைப்பை போட வேண்டியிருக்கிறது. அடுத்த பந்து லசித் மலிங்கா தன்னுடைய 3வது 9.3 என்ற 3வது பந்து வீச்சை வீச இருக்கிறார். அடித்திருக்கிறார். ஆனால் இந்த பந்து 4 ரன்கள் லெக்ஸ் அழகாக ஸ்லிப் ஏரியாவிலே 4 ரன்களை கொடுத்திருக்கிறது. மிகச்சிறப்பு. ஆகவே 86 ரன்கள் இந்த முறை கட்டிங் இல்லை ஆசிப் கான் அடித்திருக்கிறார். ஆகவே சிறப்பாக அதை ஸ்லிப் ஏரியாவிலே அடித்தாடினார். ஸ்லிப் ஏரியாவில் அடித்த முறை அது நேரடியாக 4 அங்கு ஃபீல்டர் யாரும் இல்லை. தேர்ட்மேன் ஃபீல்டர் வருவதற்குள் அது 4ஐ நெருங்கிவிட்டதாகவே 4 ரன்கள். தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன நடக்கும் என்பது பரபரப்பாகவே இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைய போட்டியை பொறுத்தவரை டெக்கான் கிளாடியேட்டர்ஸ் 86 ரன்கள் 5 விக்கெட் இழப்பிற்கு என்ற நிலையில் தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனல். தொடர்ந்து இணைந்திருங்கள். பல்வேறு நிகழ்ச்சிகள் உங்களுக்காக காத்திருக்கிறது. தற்போது இறுதிப் போட்டியிலே இருக்கிறோம். இறுதிப் போட்டியிலே டெக்கான் கிளாடியேட்டர்ஸ் என்ன ரன்கள் பெறுவார்களோ அதை பொறுத்து மராத்தா அரேபியன்ஸ் அதை முயற்சி செய்வார். அவுட் என்று தெரிகிறது. ரன் அவுட் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் ரன் அவுட்டா என்று தெரியவில்லை. தொடர்ந்து பார்க்கலாம். ஃபீல்டரிடம் பந்து சென்றதன் காரணமாக ஆண்ட்ரூ ஃப்ளெச்சர் மிகச்சிறப்பாக அந்த பந்தை எடுத்து அடித்த இருக்கிறார். அதன் காரணமாக அவுட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அவுட் ஆகி பவுலின் திரும்பிக் கொண்டிருக்கிறார். யார் அவுட் என்பது தெரியவில்லை. அநேகமாக அடித்தாடிய பேட்ஸ்மேன் குறிப்பாக அசீப் கானா இல்லை, அசீப் கான் களத்தில் இருக்கிறார். ஆகவே இன்னொரு பேட்ஸ்மேன் டேஞ்சரஸ் மேன் என்ற பென் கட்டிங் அவர் தான் 5 பந்துகளில் 12 ரன்கள் வால்டன் ரன் அவுட் செய்திருக்கிறார். வால்டன் தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்தடுத்த நிகழ்வுகள். இறுதி பேட்ஸ்மேன் இல்லை, இன்னும் 2 பந்துகள் இருக்கிறதாகவே இது 6வது பேட்ஸ்மேன் களத்தில் இருக்கிறார். ஆகவே அவர் பிரெட்டோரியஸ் இருக்கிறார். பிரெட்டோரியஸ் அடித்தாடுவாரா, என்ன செய்வார் என்பதெல்லாம் பார்த்திருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இறுதிப் போட்டியின் இறுதி பந்துகள் 2 பந்துகள் மீதம் இருக்கிறது. மலிங்காவினுடைய இந்த ஓவரிலே முதல் பந்து 2 ரன்கள், 2வது பந்து 1 ரன், 3வது பந்து 4 ரன், 4வது பந்து விக்கெட் என்று தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறது. தற்போது இன்னும் 2 பந்துகள் மட்டுமே இருக்கிறது இலக்கு நிர்ணயம் செய்வதற்காக. அடுத்த மேக்சிமம் 12 ரன்கள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கலாம். ஆகவே என்ன நடக்கும் பார்ப்போம். ஆனால் இல்லை, மீண்டும் ஒரு விக்கெட்டா என்று தெரியவில்லை. தற்போது மீண்டும் ஒரு விக்கெட். அதே முறையில் மீண்டும் ஒரு விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. கடந்த அவுட் எப்படி ஆனதோ அதே போல மீண்டும் அதே போல விக்கெட் கீப்பர் பந்தை கலெக்ட் செய்து அந்த பந்தை ஸ்டம்பை நோக்கி அடிக்கும்போது ஸ்டம்ப் அவுட் ஆகி மீண்டும் ஒரு விக்கெட்டை வீழ்த்தி இருக்கிறது என்பதில் மாற்று கருத்தில்லை. தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனல். மீண்டும் விக்கெட் வீழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். 7 விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. கடைசி பந்து பிரிட்டோரியஸ் போன வேகத்திலே 0 ரன்களுக்கு பவுலிங் தெரிந்துவிட்டார். இறுதி பேட்ஸ்மேன் என்று தான் சொல்ல முடியாது. ஏனென்றால் ஒரு பந்து மட்டுமே இருக்கிறது. 7 விக்கெட் முடித்து 8வது பேட்ஸ்மேன் உள்ளே சென்று கொண்டிருக்கிறார். ஆகவே ஒரு பந்து மட்டுமே இருக்கிறது. அடுத்தாட முயற்சிகள் எப்படி மேற்கொள்ளப்படும் என்பது தெரியவில்லை. தொடர்ந்து பார்க்கலாம். பல்வேறு சமயங்களில் இதற்கான வாய்ப்புகள் அமையலாம். இதுதான் இறுதிப் போட்டி.
இறுதிப் போட்டியிலே என்ன இலக்கு என்பதை பார்க்க இருக்கிறோம். இத்தனை முறை 130, 140, 150 என்றெல்லாம் எடுத்த நேரத்தில் இறுதிப் போட்டியிலே 86 ரன்களுக்கு மேல் எடுக்க முடியவில்லை. ஆகவே இன்னும் ஒரு பந்து, இறுதி பந்து இருக்கிறது. ஃபால்கன் மிகச்சிறப்பாக அந்த விக்கெட்டை வீழ்த்தியிருக்கிறார். தொடர்ந்து பார்க்கலாம். இறுதி பந்து, மலிங்காவினுடைய இறுதி பந்து. இந்த முறை அவுட் இல்லை, ஆனால் ஒரு ரன் மட்டுமே பெறுவதற்கான வாய்ப்பு இருந்திருக்கிறது. மீண்டும் ஒரு விக்கெட் இழப்புக்கு வாய்ப்பு இருந்திருக்கிறது. ஏனென்றால் மீண்டும் ஒரு ரன் அவுட் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக ரன் அவுட் செய்தது ஃபிளெச்சர் என்றால் ஃபால்கன் என்று தெரிகிறது. தொடர்ந்து பார்க்கலாம். மிகச் சிறப்பான ஒரு நிலையில் மீண்டும் ஒரு அவுட்டா, 3 பந்துகளுக்கு 3 அவுட், 3 விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. ஹாட்ரிக்காக ஸ்டம்பிங் செய்திருக்கிறார் ஃபால்கன். அவுட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அருமையாக அடுத்தடுத்த அவுட்டுகளை செய்ததன் காரணமாக தற்போது 86 ரன்கள், 87 ரன்கள் மட்டுமே எடுத்திருக்கிறார்கள். தொடர்ந்து பார்க்கலாம். மீண்டும் விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டதன் மூலமாக இங்கே வெற்றி என்பது கடினமான ஒரு இலக்காக போனாலும் தற்பொழுது பார்க்கலாம். இங்கே அடுத்தடுத்த நிலையில் அசீப் கான் மற்றும் ஃபவாட் அஹ்மத் இருவரில் அசீப் கான் 24 ரன்கள், லசித் மலிங்கா மீண்டும் ஒரு விக்கெட்டை வீழ்த்தியிருக்கிறார். தொடர்ந்து விக்கெட்டை வீழ்த்த பந்து வீசியிருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். ஆகவே இணைந்திருங்கள். தற்பொழுது 88 ரன்கள் எடுத்தால் டெக்கான் கிளாடியேட்டர்ஸ் அணி 87 ரன்கள் எடுத்திருக்கிறது. 88 ரன்களை எடுத்தால் மராத்தா அரேபியன்ஸ் அணி வெற்றி பெறலாம் என்ற நிலையில் தொடர்ந்து அடுத்தடுத்த வெற்றிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குமா என்பது பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்தீர்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் டெக்கான் கிளாடியேட்டர்ஸ் அணி விளையாடி முடித்து விட்டார்கள். ஆகவே மராத்தா அரேபியன்ஸுடைய அணியினுடைய ஆட்டத்தை நாம் பார்க்க இருப்போம். தொடர்ந்து இணைந்தீர்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் அடுத்த நிகழ்விலே நாம் பார்க்க இருக்கிறோம். ஒரு சிறிய இடைவேளை. இந்த எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனல் பார்த்து கொண்டிருக்கும் அனைவரும் எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்வோம். தொடர்ந்து இணைந்தீர்கள். இது எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனல்.
பார்க்கலாம். தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இறுதிப் போட்டி T10 அபுதாபியினுடைய T10 இறுதிப் போட்டி. தற்பொழுது இங்கே டெக்கான் கிளாடியேட்டர்ஸ் அணி முன்னதாக பேட்டிங்கை முடித்திருக்கிறார்கள். 87 ரன்கள் மட்டுமே எடுக்க முடிந்தது. 8 விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. ஆகவே 10 ஓவரில் 87 ரன்கள் எடுத்திருக்கிறார்கள் டெக்கான் கிளாடியேட்டர்ஸ். அதனைத் தொடர்ந்து தற்போது மராத்தா அரேபியன்ஸ் அதை தொடர்ந்து விளையாட இருக்கிறார்கள். தற்போது மராத்தா அரேபியன்ஸ் நிச்சயமாக 88 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற நிலையில் தொடர்ந்து சிறப்பாக விளையாடுவார்கள். நிச்சயமாக அந்த வெற்றி பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கலாம். ஆனால் டெக்கான் கிளாடியேட்டர்ஸ் அணி அதை எதிர்த்து மிக அழுத்தமான பந்துவீச்சை முயற்சி செய்தால் நிச்சயமாக வாய்ப்புகள் மாறும். என்றாலும் கூட மராத்தா அரேபியன்ஸ் அணி மிகச்சிறப்பான ஒரு வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்புகள் தொடர்ந்து இருப்பதாக தெரிகிறது. தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைய போட்டியை பொறுத்தவரை மிகச்சிறப்பாக லசித் மலிங்கா இறுதி ஓவரை மிகச்சிறப்பாக வீசினார். அதுபோல ரஜிதா மிகச்சிறப்பாக பந்து வீசினார். பிராவோ மிகச்சிறப்பாக பந்து வீசினார். ரஜிதா அதுபோல ஓப்பனிங் பந்து வீச்சாளர்கள் சிறப்பாக பந்து வீசினார்கள். குறிப்பாக மராத்தா அரேபியன்ஸினுடைய அனைத்து பந்து வீச்சாளர்களும் குறிப்பாக ரஜிதா ஒரு விக்கெட், அதுபோல மலிங்கா ஒரு விக்கெட் என்று பல்வேறு மலிங்கா 3 ஸ்டெம்ப் அவுட்டிற்கு வழிவகை செய்த அவருடைய பந்தில் தான் 3 ஹேட்ரிக் ஸ்டெம்பிங் நடந்தது. அது குறிப்பாக ஸ்டெம்ப் அவுட்டும் மிகச்சிறப்பாக நடத்தப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக இன்றைய போட்டியை பொறுத்தவரை மிகச்சிறப்பாக பந்து வீசியது மட்டுமல்லாமல் மிகச்சிறப்பாக விக்கெட்டுகளையும் எடுத்து லசித் மலிங்கா, கசும் ரஜிதா ஆகிய பல்வேறு போட்டியாளர்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார்கள். டுவைன் பிராவோ 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார். மிச்சல் மெக்லகன் 12 ரன்கள் கொடுத்து 1 விக்கெட், அதுபோல லசித் மலிங்கா 1 விக்கெட், கசும் ரஜிதா 1 விக்கெட், டிவைன் பிராவோ 2 விக்கெட் என்று 5 விக்கெட்டுகளை இங்கே வீழ்த்தியிருக்கிறார்கள். அது இல்லாமல் 3 ரன் அவுட் ஆவதற்கான வாய்ப்பாக அது அமைந்தது. குறிப்பாக முகமது ஷஹ்சாத் 14 ரன்கள் 7 பந்துகளில் எடுத்திருந்தார். ஷான் வாட்சன் 2 பந்துகளிலே 1 ரன் மட்டுமே எடுத்தார். டேனியல் லாரன்ஸ் 8 பந்துகளில் 4 ரன்கள் மட்டுமே எடுத்தார். கிரண் பொலார்ட் 8 பந்துகளில் 5 ரன்கள் மட்டுமே எடுத்தார். பனுகா ராஜபக்ஷா 12 பந்துகளில் 23 ரன்கள் பெற்றிருந்தார். அஷீப் கான் 17 பந்துகளில் 25 ரன்கள் பெற்றார். ஆக பென் கட்டிங் 5 பந்துகளில் 12 ரன்கள் பெற்றார். ரன் அவுட் ஆக அஷீப் கான், பென் கட்டிங் அண்ட் மிகேல் பிரட்டோரியஸ் ரன் அவுட் ஆக 0 ரன்களுக்கு. அதுபோல ஃபவாட் அஹ்மத் மீண்டும் ஷனக்கா வால்டனுடைய இதில் ஸ்டம்பிங்கில் 3 ஸ்டம்பிங் தொடர்ந்து அடுத்தடுத்த பந்திலே ஹேட்ரிக் ஸ்டம்பிங் செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே மிக சிறப்பாக இங்கே விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டாலும் கூட 87 ரன்களோடு இங்கே விக்கெட்டுகள் 87 ரன்களோடு நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே 8 விக்கெட் என்ற நிலையில் தொடர்ந்து பார்க்கும்பொழுது அடுத்து விளையாடக்கூடிய டெக்கான் மராத்தா அரேபியன்ஸ் என்ன இந்த ரன்களை எப்படி பெறுவார்கள், எவ்வளவு இலக்குகளோடு அது நிர்ணயிக்கப்படும், வெற்றி நிச்சயமாக உறுதியாக கிடைக்குமா என்றெல்லாம் தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். தொடர்ந்து பார்க்கலாம். இப்பொழுது இந்த நிலையில் 88 ரன்கள் எடுத்தால் மராத்தா அரேபியன்ஸ் வெற்றி பெறலாம் என்ற நிலையில் தொடர்ந்து அவர்கள் வெற்றிகளை எந்த அளவிற்கு வெற்றியை எப்படி பெறப்போகிறார்கள் என்று பார்த்திருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைவோம். தற்போது 2 ஓவர் மட்டுமே 5 பந்து வீச்சாளர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. 6 பந்து வீச்சாளர்களுக்கு. அதில் மெக்லகன் குறிப்பாக 1 விக்கெட், மலிங்கா 1 விக்கெட், ரஜிதா 1 விக்கெட் என்று பல்வேறு நிலைகளிலே அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகள் நடந்தது. மராத்தா அரேபியன்ஸ் தன்னுடைய பந்து எதிர்கொள்ள வர இருக்கிறார்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நாம் இணைய இருக்கிறோம். இணைந்திருங்கள். இது STV ஸ்போர்ட்ஸ் சேனல். தொடர்ந்து இறுதி போட்டி T10 அபுதாபி T10 போட்டியினுடைய இறுதி நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் பார்க்கலாம். இணைந்திருங்கள். மீண்டும் இணைகிறோம். தற்பொழுது இங்கே பார்க்கலாம். முதல் பந்து எதிர்கொள்கிறார் வால்டன். முதல் பந்தே அழகாக பாயிண்ட் மற்றும் கவர் ஏரியாவில் 4 ரன்கள் எடுத்திருக்கிறார். அடுத்த பந்து மீண்டும் ஒரு அடிக்க முயற்சி அடித்திருக்கிறார். மீண்டும் ஒரு 6 ரன்கள் இந்த முறை
இந்த முறை அவர் அடிக்கப்பட்டது மிகச்சிறப்பாக அடித்தாடிய பந்து. இது நேரடியாக லாங் ஆன் ஏரியாவிலே 6 ரன்களை கொடுத்திருக்கிறது. ஆகவே 10 ரன்களை பெற்றிருக்கிறார் வால்டன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். அது மட்டும் இல்லாமல் விக்கெட் கீப்பர். தொடர்ந்து அதிக ரன்களை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைய போட்டியை பொறுத்தவரை ரன்கள் மீண்டும் ஒரு பின்புறமாக அடிக்கப்பட்ட பந்து 4 ரன்கள், அதுவும் கூட ஃபீல்டரை கடந்து சென்று மீண்டும் ஒரு 4 ரன்கள். ஆகவே நீங்கள் பார்க்கலாம் 14 ரன்கள் முதல் ஓவரின் 3 முதல் பந்துகளிலேயே 14 ரன்களை கொடுத்திருக்கிறது டெக்கான் கிளாடியேட்டர்ஸ் அணி. இந்த முறை பின்புறமாக நின்ற ஃபீல்டர் தடுக்க முயற்சித்தார், ஆனால் பந்து நேரடியாக சென்று விட்டது. ரன் 4. அடுத்த பந்து இந்த முறை அடித்தாடி இருக்கிறார். ஸ்ட்ரைட் போரா பார்க்கலாம். இல்லை, ஃபீல்டர் இருக்கிறார். ஆகவே 1 ரன் மட்டும் எடுத்திருக்கிறார்கள். வால்டன் முதல் ஓவரிலேயே விளாசி கொண்டிருக்கிறார். 4 பந்துகளில் 15 ரன்கள். கிறிஸ் லைன் புதிய ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், 29 வயதாகிறது. 8 போட்டிகளில் கலந்திருக்கிறார். இந்த நிகழ்வை நாம் தொடர்ந்து கிறிஸ் லைன் தற்பொழுது அடுத்த பந்தை சந்திக்க இருக்கிறார். பார்க்கலாம். கிறிஸ் லைனும் கூட சிறப்பாக விளையாடக்கூடியவர். ஆகவே ரன்களை அதிகமாக அடிப்பாரா, என்ன நடக்கும் இன்று என்று பார்க்கலாம். 88 ரன்கள் நிச்சயமாக இவர்களுக்கு பெரிய இலக்கு என்பது ஒன்றும் இல்லை. ஆகவே நிச்சயமாக ரன்கள் மிக எளிதிலே வருவதற்கான வாய்ப்பு. வால்டன் அதற்குள் 15 ரன்கள் எடுத்து விட்டார். 3 ஸ்டம்பிங் செய்தார் டெக்கான் கிளாடியேட்டர்ஸ் விளையாடும் பொழுது. இறுதி ஓவரில் இறுதி 3 பந்துகளில் 3 ஸ்டம்பிங், ஹேட்ரிக் ஸ்டம்பிங் என்று சொல்ல வேண்டும். அடுத்த பந்து அழகாக அடித்தாடினார். இந்த முறை கவர் ஃபீல்டரை கடந்து சென்று போய் கொண்டிருக்கிறது. ஆனால் 2 ரன்கள் மட்டுமே வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வாட்சன் அங்கே நிற்கிறார், ஷான் வாட்சன். தொடர்ந்து பார்க்கலாம். தற்பொழுது ஓவர் முடிவடைந்திருக்கிறது. ஒரு ஓவர் முடிவடைந்த நிலையில் தற்பொழுது 17 ரன்கள், விக்கெட் எதுவும் இழப்பில்லை. ஒரு சிறிய இடைவெளிக்கு மீண்டும் இணைந்திருங்கள். இது எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனல். மீண்டும் இணைகிறோம். தற்பொழுது டெக்கான் கிளாடியேட்டர்ஸ் 88 ரன்களை மட்டுமே நிர்ணயித்திருக்கிறார்கள் இலக்காக. மராத்தா அரேபியன்ஸ் 17 ரன்கள் முதல் ஓவரிலேயே 17 ரன்களை பெற்றுவிட்டார்கள். மிக குறைவான ஒரு ரன் பந்துகள் மட்டும், அதாவது இலக்கு என்றுதான் சொல்ல வேண்டும். 71 பந்துகளில் மணிக்கு வேண்டும் 54 பந்துகளில் 71 ரன்கள் மட்டுமே பெற வேண்டும். ஆகவே நிச்சயமாக கரண்ட் ரன் ரேட்டாக 17 என்றும் ரெக்வயர்ட் ரன் ரேட்டாக 7.89 என்றும் இருக்கிறது. ஆகவே ஷெல்டன் கோட்ரேல் தற்போது பந்து வீச வருகிறார். டெக்கான் கிளாடியேட்டர்ஸ் அணியினுடைய ஷெல்டன் கோட்ரேல். என்ன வேண்டுமென்றாலும் நடக்கலாம். ஏனென்றால் பந்து வீச்சு கடினம் என்றால் நிச்சயமாக விக்கெட்டுகள் வீழ்த்தப்படும், ரன்கள் பெற வாய்ப்பில்லை. அதன் மூலமாக இந்த இறுதிப் போட்டியில் வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அடுத்த பந்து அடித்தாடி இருக்கிறார். இந்த முறை 4 ரன்கள் நிச்சயமாக கவர் ஏரியாவில் அடித்தாடி இருக்கிறார் ஃபால்கன். தொடர்ந்து பார்க்கிறோம் ஃபால்கன் அடுத்தடுத்த பந்துகளை அடித்தாடுவதிலே சிறப்பான ஒரு நிகழ்வை இன்று ஃபால்கன் நிச்சயமாக மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக அவர் முக்கிய அணியினுடைய முக்கிய வீரராக இன்று கருதப்படுவார். காரணம், அழகாக ஒரு கவர் டிரைவ் மிக சிறப்பாக அடித்தாடினார். 4 ரன்கள். அங்கே மிக அழகாக இருக்கக்கூடிய அந்த மைதானத்தில் அருமையான மக்கள் கூட்டம் அதிகமாக. அடுத்த பந்து மீண்டும் ஒரு 4 ரன்கள். சொல்ல முடியவில்லை என்ன நடக்கிறது என்று. இந்த முறை கோட்ரேலினுடைய பந்து வீச்சு அதே திசையிலே அடித்தாடி கொண்டிருக்கிறார் வால்டன். ஒரே திசையில் மீண்டும் ஒரு கவர் டிரைவ். 8 ரன்கள் மீண்டும் அடித்திருக்கிறார் இந்த 2 பந்துகளில். அதே போன்ற ஒரு கவர் டிரைவ், மீண்டும் ஒரு 4 ரன்கள். தொடர்ந்து பார்க்கலாம். மணிக்கு வேண்டும், இது கவர் டிரைவ் அல்ல, இது பின்புறமாக தேர்ட் மேன் ஏரியாவிலே ஒரு 4 ரன்கள். முதல் பந்து கவர் டிரைவ், இரண்டாவது பந்து தேர்ட் மேன் ஏரியாவிலே ஒரு 4 ரன்கள். அடுத்த பந்து இந்த முறை பின்புறமாக திசை திருப்பியிருக்கிறார். 1 ரன் மட்டுமே பெற முடிகிறது. தொடர்ந்து பார்க்கலாம். 25 ரன்கள், ஒரு விக்கெட் எதுவும் இழப்பில்லை. 1.2 ஓவர் முடிவடைந்திருக்கும் நிலையில் மிக குறைந்த இலக்கு என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த நிலையில் சென்றால் மிக எளிதில் 5 ஓவரிலேயே
இவர்கள் அடித்தாடி வெற்றிகளை பெற்று விடுவார்கள் என்று தெரியலாம். 23 ரன்கள் வால்டனை பெற்றிருக்கிறார். லைன் 20 ரன்கள், 25 ரன்கள், இன்னும் கூட 50 ரன்கள் மட்டுமே பெற வேண்டும். நிச்சயமாக அடித்தாடுவது பெரிய சிக்கல் இல்லை. அடுத்த பந்து தேர்ட்மேன் ஏரியாவுக்காக தடுத்தாடப்பட்ட பந்து தடுக்கப்பட்டது. ஆகவே ரன் எதுவும் இல்லை. இறுதி பந்து மராத்தா அரேபியன்ஸ் தொடர்ந்து பார்க்கலாம். டெக்கான் கிளாடியேட்டர்ஸ் அணி மிக குறைவான ரன்களை கொடுத்ததன் காரணமாக, இலக்காக கொடுத்தது காரணமாக தற்போது இவர்கள் எளிதாக அதை பெற்றுள்ளார்கள் என்றுதான் தெரியும். மிகச் சிறப்பாக அடித்தாடப்பட்ட அடுத்த பந்து 6 ரன்களை கொடுத்திருக்கிறது. இந்த முறை லைன் கிறிஸ் லைன் 6 ரன்களை பெற்றிருக்கிறார். ஆகவே சொல்ல முடியாது, நிச்சயமாக மிக விரைவிலே இவர்கள் வெற்றியை பெற்று விடுவார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். மிகச் சிறப்பாக அடித்தாடியிருந்தார். கோட்ரேலினுடைய பந்து இன்று விளாசப்படுகிறது. குறிப்பாக இது லாங் ஆன் ஏரியாவில் அவ்வளவு தூரம் கடந்து சென்று 6 ரன்களை ஸ்டேடியத்தில், அதாவது கேலரியிலே பந்து போய் விழுந்திருக்கிறது. இளைய சிறுவர்கள் அங்கே நடனம் ஆடிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அத்துணை உற்சாகம், அத்துணை மகிழ்ச்சி அனைத்தையும் நாம் பார்க்கிறோம். மிகச்சிறப்பாக போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. ஆகவே 32 ரன்கள் அடித்துவிட்டார்கள். இன்னும் தேவை என்பது மிக குறைவான ரன்களாகவே வெற்றி என்பது இவர்களுக்கு மிக எளிதில் கிடைத்துவிடும். தொடர்ந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இன்றைய போட்டியை பொறுத்தவரை மிகச்சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கக்கூடிய மராத்தா அரேபியன்ஸ் அணி, அது குறிப்பாக ஓப்பனிங் பேட்ஸ்மேன்கள் வால்டன் மற்றும் கிறிஸ் லைன் இருவரும் மிகச்சிறப்பாக விளையாடி 32 ரன்கள் பெற்றிருக்கிறார்களாகவே வெற்றி என்பது இன்னும் மிக எளிதாகி இருக்கிறது இவர்களால். ஏனென்றால் ரன்கள் வந்து கொண்டே இருக்கிறது. அது குறைந்த ரன்கள் அல்ல, 1 அல்லது 2 அல்ல, அது போல வந்து கொண்டே இருக்கிறது. 6-4 என்று தொடர்ந்து ரன்கள் அதிகப்படியாக வந்த வண்ணமே இருந்து கொண்டிருக்கிறதாகவே இன்றைய போட்டியை பொறுத்தவரை இவர்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றுள்ளார்கள் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைவோம். இது எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனல். தற்பொழுது அடுத்த பந்தை வீச வருகிறார் பிரிட்டோரியஸ். முதல் பந்து வீசியிருக்கிறார். ரன் எதுவும் இல்லை. டீப் எக்ஸ்ட்ரா கவர் ஏரியாவில் தடுத்து நிறுத்தப்படுகிறது. ரன் எதுவும் இல்லை. அடுத்த பந்து பிரிட்டோரியஸ் மிக ஃப்ளையிங் ஸ்டார்ட் என்று சொல்வார்கள். மிகச்சிறப்பான ஒரு பறக்கக்கூடிய ஒரு பந்து எல்லா புறமும் பறந்து செல்லக்கூடிய ஒரு நிகழ்வை தான் பார்த்தோம். அடுத்த பந்து அடுக்க சொல்லிக் கொண்டிருக்கும் போதே மீண்டும் ஒரு 6 ரன்களா? 6. வால்டன் the best batsman today என்று தான் சொல்ல வேண்டும். வால்டன் 29 ரன்கள் மிகச்சிறப்பாக அடித்திருக்கிறார். the best batsman today in the final against Deccan Gladiators. Maratha Arabians are firing up என்று தான் சொல்ல வேண்டும். மிகச்சிறப்பாக அடித்தாடப்பட்ட பந்து, வேகமாக அடித்தாடப்பட்ட பந்து, ஸ்கிரீனுக்கு ஸ்ட்ரைட் 6 என்று சொல்லக்கூடிய அளவில் மிக அதிகமாக உயரத்துக்கு சென்று தெளிவாக எதிர்த்திரையிலே நேரடியாக விழுந்த பந்து 6 ரன்களை கொடுத்திருக்கிறது. மிகேல் பிரிட்டோரியஸினுடைய பந்து வீச்சு. அடுத்த பந்து மிகேல் பிரிட்டோரியஸ் அடித்திருக்கிறார். ஆனால் ஒரு ரன் மட்டுமே பெற முடிகிறது. தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இறுதி போட்டி, அதாவது T10 அபுதாபி T10 போட்டியிலே தொடரிலே இறுதி போட்டி என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். அனைவரும் மிக ஆவலோடு எதிர்பார்த்த வெற்றி, யார் வெற்றி பெறுவார் என்று எதிர்பார்த்த இந்த நிலையில் மிகச்சிறப்பான ஒரு வெற்றியை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் மராத்தா அரேபியன்ஸ் அணி. 39 ரன்கள் 0 விக்கெட் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு விக்கெட் எதுவும் இழப்பெற்று 39 ரன்கள். மிக அருமையான பார்வையாளர்கள் குழுமி இருக்கிறார்கள். கூட்டமாக அவ்வளவு பார்வையாளர்கள் அங்கே பார்க்கிறோம். அடுத்த பந்து வைல்ட் பாலாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ரன் எதுவும். தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்னவாக இருக்கும் என்று. ஏனென்றால் வால்டன் 30 ரன்கள்,
10 பந்துகளில் 30 ரன்கள். லைன் 5 பந்துகளில் 8 ரன்கள். தொடர்ந்து பார்க்கலாம். 40 ரன்கள் இன்னும் தேவை என்பது 48 ரன்கள் மட்டுமே. தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். இறுதி போட்டியிலே மிக குறைந்த இலக்கு என்பது அனைவரும் எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு. மீண்டும் ஒரு ஒயிட் பால். பிரிட்டோரியஸ் தற்பொழுது பந்து வீசுவதற்காக சற்று தயக்கமாக இருக்கிறார். ஏனென்றால் எந்த முறையில் பந்து வீசினாலும் அதை அடித்து விடுகிறார்கள். ஆகவே ஒயிடு வந்தாலும் பரவாயில்லை, ஆனால் 6 ரன்கள் போகக்கூடாது என்று தெளிவாக இருந்து கொண்டிருக்கிறார் என்று தெரிகிறது. ஏனென்றால் தற்போதுதான் ஒரு ஒயிடு வீசினார், மீண்டும் ஒரு ஒயிடு. அருமையான கூட்டம், அருமையான ரசிகர்கள் கூட்டம் அங்கே நாம் பார்க்கிறோம். மிகச் சிறப்பான ஒரு நிகழ்வு. அருமையாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஸ்டேடியம் முழுவதுமாக மக்களை பார்க்கிறோம். எந்த புறம் திரும்பினாலும் மக்கள். அபுதாபி முழுவதுமாக ஸ்டேடியத்தில் நிறைந்திருக்கிறது. அடுத்த பந்து அடித்து ஆடியிருக்கிறார். இந்த முறை ஒரு ரன்னும் கூட எடுக்க முடியவில்லை. கிறிஸ் லைன் மற்றும் வால்டன் இருவரும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த முறை பிரிட்டோரியஸ் பந்தை அடிக்க முயற்சித்தவர் பந்து மேலே இருந்து சென்று கீழே விழுந்து விட்டது. லாங் ஆன் ஏரியாவில் நின்று கொண்டிருக்கக்கூடிய ஃபீல்டர் அதை தடுத்து நிறுத்திருக்கிறார். ரன் எதுவும் இல்லை. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனல். பார்வையாளர்கள் அனைவரும் இங்கே உற்சாகமாக இருக்கிறார்கள், மிகச் சிறப்பாக இருக்கிறார்கள். பல்வேறு கருவிகளை கொண்டு இசையமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அருமையான ஒரு உற்சாகம் அங்கே பெற்றுக் கொண்டிருக்கிறது. அடுத்த பந்து அடுத்து ஆடுகிறார். இந்த முறை 4 ரன்களா 6 ரன்களா? டிராப். கேட்ச் பிடித்து டிராப் செய்திருக்கிறார். இந்த முறை அதற்கான வாய்ப்பு இருந்திருக்கிறது. ஆனால் என்ன செய்வது என்று தெரியவில்லை. மேலிருந்து சென்ற பந்து அழகாக வந்தது, சரியான பந்து. பிடித்தவர் கீழே விழுந்து விட்டார். ஆகவே அவுட் ஆக்கப்படவில்லை. இங்கே ஃபீல்டர் பந்து வீசியவர் பிரிட்டோரியஸ் மிகவும் வருத்தப்படுகிறார். வால்டன் 30 ரன்கள். குரூஸ் லைன் பந்து வீசிக்கொண்டிருக்கிறார். அடுத்த பந்து மிகச் சிறப்பாக முயற்சிக்கிறார். எல்பிடபிள்யூ கேட்கப்படுமா? இல்லை. தற்போது பந்து பேட்ஸ்மேனை தாக்கிவிட்டது. தாக்கிவிட்டதாகவே ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் பார்க்கலாம். தற்போது ஓவர் இடைவெளியில் இருக்கிறோம். ஆகவே ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் பந்து தொடர இருக்கிறோம். இணைந்தீர்கள். இது எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனல். தற்பொழுது டெக்கான் கிளாடியேட்டர்ஸுக்கு எதிராக 87 ரன்கள் எடுத்த நிலையில் 88 ரன்கள் எடுத்தால் போதும் என்ற நிலையில் மராத்தா அரேபியன்ஸ் விளையாட வந்து தற்போது ஒரு விக்கெட் அவுட் ஆவதற்கான வாய்ப்பு இருந்தும் கூட கேட்ச் பிடிக்கப்பட்ட சரியாக அது கவர் ஏரியாவில், டீப் கவர் ஏரியாவிலே கேட்ச் பிடிக்கப்பட வேண்டிய பந்து பிடித்து கீழே அந்த ஃபீல்டர் விழுந்து விட்டதன் காரணமாக அந்த கேட்ச் ட்ராப் கேட்சாக மாறிவிட்டது. அதை தொடர்ந்து விக்கெட் எதுவும் இழப்பின்றி 43 ரன்கள். அடுத்த பந்து இந்த முறை அழகாக பின்புறமாக அடித்தார். ஆனால் அங்கு அழகாக ஃபீல்டர் இருக்கிறார். ஆகவே ரன் எதுவும் இல்லை. தொடர்ந்து பார்க்கிறோம். தற்பொழுது பந்து வீசக்கூடியவர் ஜஹூர் கான், புதிய பந்து வீச்சாளர் ஜஹூர் கான். வால்டன் மற்றும் லைன் இருவரும் ட்ரேஸ் லைன் இருக்கிறார்கள். 30 வயதாகிறது ஜஹூர் கான். 9 போட்டிகளில் 2 விக்கெட் மட்டுமே எடுத்திருக்கிறார். பெஸ்ட் 2 for 8 9.26 இவருடைய எக்கனாமியாக இருக்கிறது. தற்பொழுது லைன் 10 ரன்கள், வால்டன் 30 ரன்கள், ஜஹூர் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். ரெக்வயர்ட் ரன் ரேட் 6.59. ஆனால் அடுத்த பந்து மிகச்சிறப்பாக அடித்து ஆடியிருக்கிறார். இந்த முறை மேலே எழும்பி சென்றிருக்கிறது. 6 ரன்கள். மீண்டும் 6 ரன்கள். இந்த முறை வால்டன் மீண்டும் ஒரு 6 ரன்களை அடித்திருக்கிறார். இது சரியாக சொல்ல வேண்டுமென்றால் பேக்வேர்ட் பாயிண்ட் ஏரியாவிலே மிகச்சிறப்பாக அடிக்கப்பட்ட பந்து 6 ரன்களை கொடுத்திருக்கிறது. இன்று வால்டனுடைய நேரம் என்று தான் சொல்ல வேண்டும். வால்டன் மிகச்சிறப்பாக அந்த பந்தை திசை திருப்பி அடித்திருக்கிறார். அருமையாக சென்ற பந்து
6 ரன்களை கொடுத்திருக்கிறது. பந்து வீச்சாளர் ஜஹூர் கான் என்ன செய்வதென்று புரியாமல் பார்த்து கொண்டிருக்கிறார். இத்தனை வேகம், இத்தனை அடித்தாடக்கூடிய தன்மை. 49 ரன்கள் தற்போது மராத்தா அரேபியன்ஸ். அடுத்த பந்தை அழகாக தட்டி விடுகிறார். ஸ்கொயர் லெக் ஏரியாவிலே 1 ரன் மட்டும் பெறுகிறார்கள். 50 ரன்கள் தற்போது மராத்தா அரேபியன்ஸ். 5.85 ரன்கள் மட்டுமே தேவைப்படுகிறது ஒரு ஓவருக்கு. வால்டர் 37 ரன்கள், லயன் 10 ரன்களோடு மிகப்பெரிய ஒரு ரசிகர் பட்டாளம் அங்கே குழுமி இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய பார்வையாளர்களுடைய வரிசை. 20,352 அஃபீஷியல் அட்டண்டன்ஸ். 20,352 பீப்புள்ஸ் ஆர் கேதர்ட் இன் தட் ஸ்டேடியம். 20,000 மக்கள் பார்க்கக்கூடிய மிக உற்சாகமான ஒரு ஃபைனல் போட்டி, இறுதி போட்டியை நாம் பார்க்கிறோம் அபுதாபியிலிருந்து. அடுத்த பந்து மிகச்சிறப்பாக அடிக்கிறார். இந்த முறை 6 ரன்களா? 6 ரன்கள், மீண்டும் ஒரு 6 ரன்கள். இது கிரீஸ் லைன். தொடர்ந்து வால்டனும் கிரீஸ் லைனும் அடித்தாட முயற்சிகள் மேற்கொண்டு அடுத்தடுத்து ரன்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக மராத்தா அரேபியன்ஸ் மிகச்சிறப்பாக அடித்தாட முயற்சிக்கிறார்கள். அடுத்தடுத்த பந்துகள் இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. மிக விரைவில் அந்த இலக்கு எளிதாகிறது. ஆகவே ரன்கள் வந்து கொண்டதாக ஜஹூர் கான் பந்து வீச்சு அனைவரும் அடித்தாடக்கூடிய நிலை தான் இருக்கிறது. 38 பந்துகள், 32 ரன்கள் மட்டுமே தேவை என்ற நிலையில் தொடர்ந்து பார்க்கலாம். தற்போது அடுத்த பந்து அடித்தாட முயற்சிக்கிறார். இந்த முறை அடுத்திருக்கிறார். மீண்டும் மேலிருந்து செல்கிறது பந்து. ஆனால் எங்கே இறங்குகிறது என்பதை பார்க்கலாம். கேட்ச். Current Pollard catch. Chris Line is out now. Kieron Pollard is a very good catcher. 4 எல்லையிலே சரியாக ஸ்ட்ரைட் 6 அடிக்க முயற்சித்தார். கிறிஸ் லைன் நேரடியாக சென்ற பந்து 4 எல்லையில் கேட்சாக மாறியது. முதல் விக்கெட் கிறிஸ் லைன். முதல் விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனல். தொடர்ந்து எஸ்டிவியினுடைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் பார்த்து மகிழுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிங்கள். தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்தடுத்த நிகழ்வு என்னவாக இருக்கும் என்பதை பார்க்க இருக்கிறோம். இணைந்திருங்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ஓவர் இடைவேளையில் இருக்கிறோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைவோம். தற்போது மராத்தா அரேபியன்ஸினுடைய முதல் விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. அடுத்த பேட்ஸ்மேன் வந்திருக்கிறார். தற்போது ஃபால்கன் மீண்டும் அடித்தாடி இருக்கிறார். 1 ரன் மட்டுமே பெற முடிகிறது. தொடர்ந்து பார்க்கலாம். புதிய பேட்ஸ்மேன் லைத் தற்போது புதிய பேட்ஸ்மேனாக களமிறங்கியிருக்கிறார். ஆடம் லித், கேட்விக் வால்டன், ஆடம் லித் இருவரும் சேர்ந்து இந்த வெற்றியை உரிதாக்குகிறார்களா என்பதை பார்த்திருக்கிறோம். 36 பந்துகளில் 31 ரன்கள், மிக குறைந்த இலக்கு என்றுதான் சொல்ல வேண்டும். தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனல். பார்வையாளர்கள் அனைவரும் எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் சேனலை ரெக்கமெண்ட் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இணைந்தீர்கள். இன்று இறுதிப் போட்டி தொடர்ந்து நடக்கிறது. இறுதியாக அபுதாபி T10 போட்டியிலே இறுதிப் போட்டி 20,352 மக்கள் அங்கே பார்வையாளர்களாக வந்து அமர்ந்திருக்கிறார்கள். அந்த போட்டியிலே நாம் நேரலையிலே இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். மிகச்சிறப்பான ஒரு நிகழ்வு என்று தான் சொல்ல வேண்டும். மிகச்சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக மராத்தா அரேபியன்ஸ் 57 ரன்களை பெற்று இன்னும் 30 ரன்கள் மட்டுமே இலக்கு. 31 ரன்கள் என்றது தெரிகிறது. 36 பந்துகளில் 31 ரன்கள் மட்டுமே இலக்காக இருக்கிறது. இறுதிப் போட்டி தற்பொழுது
ஃபைனல்ஸ் T10 அபுதாபி T10 ஃபைனல்ஸ். தற்பொழுது அருமையாக அடிக்கப்பட்ட பந்து மேலெழும்பி சென்றது கிரீஸ் லைன். அந்த பந்து சரியாக விக்கெட் கீப்பர், அதாவது மேலெழும்பி சென்ற பந்து நேரடியாக தற்போது வால்டன் அங்கே தயாராக இருக்கிறார். மீண்டும் அடுத்த பந்து அடித்து ஆடியிருக்கிறார். இந்த முறை வால்டன் அடித்து ஆடியிருக்கிறார். ஆனால் ஒரு ரன் மட்டுமே பெறுவதற்கான வாய்ப்பாக இருந்திருக்கிறது. 35 பந்துகளில் 29 ரன்கள், 34 பந்துகளில் 29 ரன்கள். இன்னும் இருக்கக்கூடிய நிகழ்வை நாம் பார்க்கலாம். ஆடம் லைத் 8 மேட்ச்சு 163 ரன்கள், 50 அவருடைய பெஸ்ட், 189 அவருடைய ஸ்ட்ரைக் ரேட்டாக இருக்கிறது. 29 அரேபியன்ஸ் 29 ரன்கள் மட்டுமே தேவை. ஆனால் 34 பந்துகள் இருக்கிறது. ரன்களை விட பந்துகள் அதிகமாக இருக்கிறது. ஆகவே அடித்து ஆட முயற்சிக்கலாம். அதுபோல் விக்கெட்டுகளும் இன்னும் 9 விக்கெட்டுகள் இருக்கிறது. தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைய வெற்றி மகத்தான ஒரு வெற்றியாக மாறும் என்று எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இது STV ஸ்போர்ட்ஸ் சேனல். அடுத்த பந்து அடித்து ஆடிருக்கிறார். இந்த முறை தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. கிரான் பொலார்ட் அந்த கேட்சை பிடித்ததும் கிரான் பொலார்ட் கிரீஸ் லைனுடைய பந்தை அடித்தாடிய பந்தை 4 எல்லையிலே ஸ்ட்ரைட் 6 அடிக்க முயற்சித்தார். 4 எல்லையில் உயரமான கிரான் பொலார்ட் அந்த பந்தை அழகாக கேட்ச் பிடித்து அவுட் ஆக்கினார். ரன்னிங் கேட்ச் என்று சொல்ல வேண்டும். மிக கடுமையான ஒரு கேட்ச் என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் பிடித்துவிட்டார் வால்டன். இந்த முறை பந்து மிஸ் ஆகியிருக்கிறது. பின்புறமாக சென்ற பந்து 4 ரன்கள். ஆனாலும் கூட 4 ரன்கள், பின்புறமாக 4 ரன்கள். விக்கெட் கீப்பர் பந்து வீச்சாளரிடம் விக்கெட் கீப்பர் பந்து வீச்சாளரிடம் மன்னிப்பு கேட்கிறார். ஆகவே நான் பந்தை விட்டதற்காக மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருக்கிறார். தொடர்ந்து பார்க்கலாம். 32 பந்துகளில் 24 மீண்டும் தூக்கி அடிக்கப்படுகிறது பந்து. ஆனால் ஒரு ரன் மட்டுமே பெற முடிகிறது. சரியாக மிட் விக்கெட் இருக்கிறார்கள். அங்கே பார்க்கிறோம். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் உற்சாகமாக கொடியசைத்து கொண்டு அழகாக அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். பார்ப்பதற்கு மிகவும் இனிமையான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அருமையான ஸ்டேடியம். 24,352 பார்வையாளர்கள், மிகச்சிறப்பான ஒரு கூட்டம் உள்ள ஒரு பார்வையாளர்களை கொண்ட அருமையான மைதானம். மிகச்சிறப்பான இறுதிப் போட்டி. மராத்தா அரேபியன்ஸ் 65 ரன்கள் பெற்றிருக்கிறார்கள். அடுத்த பந்து அடித்து ஆடிருக்கிறார். ஸ்கொயர் லெக் ஏரியாவில் ஒரே ஒரு ரன் மட்டும் பெற முடிகிறது. 30 பந்துகள் இருக்கிறது. 22 ரன்கள் மட்டுமே மராத்தா அரேபியன்ஸ் வேண்டும். டெக்கான் கிளாடியேட்டர்ஸ் நிச்சயமாக இந்த வெற்றியை இவ்வளவு எளிதில் விட்டுக் கொடுப்பார்கள் என்று தெரிந்திருக்க மாட்டார்கள். ஆனால் அது நடந்துவிட்டது. 5 ஓவர் முடிந்திருக்கிறது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைவோம். இணைந்திருங்கள். இது STV ஸ்போர்ட்ஸ் சேனல். மீண்டும் இணைகிறோம். தற்போது இங்கே நாம் பார்க்கலாம். அஷீப் கான் 24, ராஜபக்ஷ 23, ஷஹாத் 14, கட்டிங் 12. இது டிஜே பிராவோ 2 விக்கெட், மிகலகன் 1 விக்கெட், ரஜிதா 1 விக்கெட், மலிங்கா 1 விக்கெட். இது டெக்கான் கிளாடியேட்டர்ஸ் விளையாடிய பொழுது. தற்போது மராத்தா அரேபியன்ஸ் வால்டன் 40, லைன் 16, லித் 2. தொடர்ந்து பார்க்கிறோம். தற்பொழுது 1 விக்கெட் மட்டுமே வீழ்த்தப்பட்டிருக்கு. அடுத்த பந்து மிகச்சிறப்பாக அடுத்து ஆடியிருக்கிறார். இந்த முறை மிக உயரத்தில் மேலே சென்று கொண்டிருக்கிறது. கேட்ச். இந்த முறை கேட்ச் கோட்டைல் கேட்ச் பிடித்திருக்கிறார். மிக சிறப்பான விக்கெட் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் மிக தேவையில்லாத ஒரு ஷாட் என்று சொல்லலாம். ஆனால் அது 6 ரன்களை கொடுத்துவிடும் என்று முயன்று அடித்திருப்பார். ஆனால் அது செல்லவில்லை. ஆகவே லித், புதிய பேட்ஸ்மேனாக வந்த லித் தற்போது
அவுட் ஆகி பெப்ளின் திரும்ப இருக்கிறார். வால்டன் இன்னும் களத்தில் இருக்கிறார். ஆகவே இன்னும் வாய்ப்பு இருக்கிறது. இரண்டாவது விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். இன்றைய போட்டியை பொறுத்தவரை லித் தொடர்ந்து தற்போது ஷட்விக் வால்டன் களத்தில் இருக்கிறார் 40 ரன்களோடு. 66 ரன்களுக்கு 2 விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. புதிய பேட்ஸ்மேனாக அடுத்த பேட்ஸ்மேன் வர இருக்கிறார். தொடர்ந்து பார்க்கலாம் என்ன நடக்கும். நிச்சயமாக இந்த ரன்கள் பெறுவதற்கான வாய்ப்பு மிக இதில் இருக்கிறது. லித் தற்போது பெப்ளின் திரும்பியிருக்கிறார். மிக குறைந்த ரன்கள் என்ற நிலையில் லித் தற்போது பெப்ளின் திரும்பியிருக்கிறார். அடுத்த பேட்ஸ்மேனாக தற்போது புதிய பேட்ஸ்மேன் வந்திருக்கிறார். முஜிபுர் ரஹ்மான் என்று தெரிகிறது. பார்க்கலாம். நஜீப் வந்திருக்கிறார் புதிய பேட்ஸ்மேன். தொடர்ந்து அடுத்தடுத்து நடக்கூடிய நஜிபுல்லா ஜத்ரான், அவர்தான் நஜீப் என்று போடப்பட்டிருக்கிறது. நஜிபுல்லா ஜத்ரான் புதிய பேட்ஸ்மேனாக களத்தில் இருக்கிறார். 28 பந்துகளில் 22 ரன்கள். இன்னும் மிக குறைந்த ஒரு ரன்கள் தேவை. அதிக பந்து வீச்சு பந்துகள் இருக்கிறது. லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் 26 வயதாகிறது நஜிபுல்லா ஜத்ரான். அரேபியன்ஸ் 22 ரன்கள் தேவை 28 பந்துகளில். இன்று கப் வழங்க இருக்கிறார்கள். மிகச்சிறப்பான ஒரு நிகழ்வு. அபுதாபி T10 போட்டியின் இறுதிப் போட்டி. மேலெழும்பி செல்கிற இந்த முறை பந்து பின்புறமாக 4 ரன்கள். வால்டன் மிகச்சிறப்பாக அடித்தாட முயற்சிக்கிறார். இந்த முறையும் சிறுவர்கள் உற்சாகமடையும் அளவிற்கு அங்கே மிகச்சிறப்பாக அடித்தாடினார். பின்புறமாக சென்ற பந்து அழகாக 4 ரன்களை கொடுத்திருக்கிறது. டாப் எட்ஜ் என்று சொல்ல வேண்டும். டாப் எட்ஜில் அடிக்கப்பட்ட பந்து பின்புறமாக 4 ரன்களை கொடுத்திருக்கிறது. அடுத்த பந்து பால்கான். மீண்டும் அடுத்த பந்து. வாவ், அவருடைய ஹெல்மெட்டை குறி வைத்திருக்கிறது இந்த முறை பந்து. பிரிட்டோரியஸ் உடைய பந்து வீச்சு சரியாக வால்டனுடைய தலைப்பகுதியிலே சென்ற பந்து. ஆனால் சற்று விலகிவிட்டார். இல்லை என்றால் தலையில் பற்றிருக்க வாய்ப்பு இருக்கிறது. அடுத்த பந்து பிரிட்டோரியஸ் மீண்டும் வீசுகிறார். 18 ரன்கள் மட்டுமே தேவை. ஆனால் இந்த முறை வால்டன் அந்த பந்தை தடுத்து மட்டுமே ஆட முடிந்தது. 25 பந்துகள் 18 ரன்கள் தேவை என்ற நிலையில் தொடர்ந்து பார்க்கலாம். இன்னும் பல்வேறு நிலையிலே இந்த போட்டி வெற்றி தோல்வியை நிர்ணயிக்க இருக்கிறது. ஆனாலும் வெற்றி மராத்தா அரேபியன்ஸுக்கு சாதகமாக வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்பதுதான் தற்போதைய நிகழ்வாக இருக்கிறது. ஓவர் இன்னும் முடிவடையவில்லை. இன்னும் 25 பந்துகள் மீதம் இருக்கிறது. 18 பந்துகள் மட்டுமே தேவை. 18 ரன்கள் மட்டுமே தேவை. 25 பந்துகள் இருக்கிறது. 18 ரன்கள் மட்டுமே தேவை. 70 ரன்கள் தற்போது எடுத்திருக்கிறார்கள். 2 விக்கெட் இழப்பிற்கு. ஃபால்டர் மீண்டும் 1 ரன். லாங் ஆன் ஏரியாவில் 1 ரன். தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்த பந்து. அடுத்த ஒரு ஓவர் முடிவடைந்திருக்கிறது. மீண்டும் இது 8வது 6வது ஓவர் முடிவடைந்திருக்கிறது. இன்னும் கூட ஓவர் அதிகமாக இருக்கிறது. பார்க்கலாம் என்ன நடக்கும் என்பதை பார்த்திருக்கிறோம். இணைந்திருங்கள். இது STV ஸ்போர்ட்ஸ் சேனல். தொடர்ந்து பல்வேறு நிகழ்வுகளை நேரலையில் பார்க்க இருக்கிறோம். இணைந்திருங்கள் STV ஸ்போர்ட்ஸ் சேனலோடு.
எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனல். தொடர்ந்து தற்பொழுது பார்க்கலாம். கீரான் போலார்ட் தற்பொழுது பந்து வீசி கொண்டிருக்கிறார். முதல் பந்தை வீசியிருக்கிறார். ஆனால் இந்த முறை ஒரு ரன் மட்டும் கொடுத்திருக்கிறார்கள். 16 ரன்கள் மட்டுமே தேவை. 23 பந்துகள் இருக்கிறது. ஆகவே இன்னும் வீசுவதற்கு 23 பந்துகள் இருந்தாலும் 16 ரன்கள் மட்டுமே தேவை என்ற நிலையில் தொடர்ந்து எத்தனை ரன்களை பெறுகிறார்கள், வெற்றி பெறுகிறார்கள் என்பதை பார்க்கலாம். பல்வேறு நிலைகளில் நிச்சயமாக 6 ஓவர் முடிந்திருக்கிறது. இன்னும் 4 ஓவர் மீதம் இருக்கிறது. அதிலும் கூட 3 ஓவர் 5 பந்துகள். 24,352 பார்வையாளர்களை கொண்ட இந்த மைதானம் தற்போது மிகச்சிறப்பாக அனைவரும் நின்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்த பந்து ஒரு ரன் மட்டும் ஸ்கொயர் மன்னிக்க வேண்டும், கவர் பாயிண்ட் ஏரியாவில் 15 பந்துகள் மட்டுமே, 15 ரன்கள் மட்டுமே தேவை. ஆனால் 22 பந்துகள் மீதம் இருக்கிறது. பார்வையாளர்கள் அனைவரும் அமரவில்லை, எழுந்து நின்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த வெற்றி உறுதியாகிவிடும் என்ற நம்பிக்கை. தொடர்ந்து பார்க்கலாம். பல்வேறு பார்வையாளர்கள் பல்வேறு நிலைகளில் அங்கே அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்த பந்து அடித்து ஆடிருக்கிறார். இந்த முறை அருமையான ஒரு ஃபீல்டிங். ஆனால் பந்து ஸ்டம்பில் அடிக்கவில்லை. அதனால் இல்லையென்றால் அவுட் ஆகியிருக்கும். மிகச்சிறப்பான ஒரு பந்து. அதற்குள் ஒரு ரன் எடுக்க முயற்சித்த நேரத்தில் அவுட் ஆவதற்கான வாய்ப்பு இருந்தது. ஆனால் அதற்குள் பேட்ஸ்மேன் வந்துவிட்டார். ஆகவே வாய்ப்பில்லை. தொடர்ந்து பார்க்கலாம். இன்னும் ரன்கள் இருக்கிறது, ரன்கள் வர இருக்கிறது. 14 ரன்கள் மட்டுமே தேவை 21 பந்துகளில். அடுத்த பந்து அடித்தாடிருக்கிறார். இந்த முறை 4 ரன்களா? லாரன்ஸ்க்கு முன்னே அந்த பந்து கீழே விழுந்திருக்கிறது. 1 டவுனாக. ஆகவே கேட்ச் பிடிக்க வேண்டிய பந்து பிடிக்க முடியவில்லை. ஒரு ரன் மட்டுமே கொடுத்திருக்கிறார்கள். இது சரியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஸ்கொயர் லெக் ஏரியா. தொடர்ந்து பார்க்கலாம். ஸ்கொயர் லெக் ஷாட் மன்னிக்க வேண்டும், அது பாயிண்ட் ஏரியா ஷாட்டாக லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்த பந்து 20 பந்துகளில் 12 ரன்கள். இந்த முறை பின்புறமாக அடித்தாடினார். ஆனால் ஒரு ரன் மட்டுமே பெற முடிந்தது. ஆகவே 12 ரன்கள் இன்னும் தேவை 20 பந்துகளில். 12 ரன்கள் 20 ரன்களின் தேவை. தற்பொழுது மீண்டும் பார்க்கலாம். வால்டன் இந்த முறை அடித்தாட முயற்சிப்பாரா? 6 ரன்களை எடுத்தால் முடிந்துவிட்டது இங்கு தற்பொழுது. ஆனால் அதை வால்டன் எதிர்கொள்வாரா என்பதை பார்க்கலாம். தற்பொழுது வால்டன் மிகச்சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார். ஆகவே அவர் அந்த முயற்சியை மேற்கொள்வார் என்று தெரிகிறது. அடித்தாடி இருக்கிறார். ஆனால் ஒரே ஒரு ரன்னா? இல்லை, 4 ரன்களாக வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் ஃபீல்டர் கீழே விழுந்து விட்டார். மீண்டும் எழுவதற்குள் பந்து 4 எல்லையை தொட்டிருக்கிறதா என்பதையும் பார்க்க வேண்டும். நான்கு ரன்கள் வந்துவிட்டது. மீண்டும் 7 ரன்கள் மட்டுமே தேவை. 4 ரன்கள். ஏழு ரன்கள் மட்டுமே இப்பொழுது தேவை 18 பந்துகளில். ஓவர் முடிவடைந்திருக்கிறது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைய இருக்கலாம். தற்பொழுது இறுதி பந்தை, அதாவது 7 ரன்களை பெறுவதற்காக இன்னும் பல்வேறு நிலையிலே அதிக பந்துகள் இருந்தாலும் 7 ரன்கள் மட்டுமே பெற வேண்டும். இந்த முறை அடித்தாடிருக்கிறார். வாவ், இந்த முறையும் தடுத்தாடப்பட்டது.
2 ரன்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். தொடர்ந்து பார்க்கலாம். மிகச்சிறப்பாக அந்த பந்தை எடுத்து பின்புறமாக முதுகுப்புறமாக பின்ன தூக்கி எறிந்து பின்பு அந்த பந்தை எடுத்து ஃபீல்டிங் செய்தார். ஆகவே 2 ரன்கள் தடுக்கப்பட்டிருக்கிறது. 2 ரன்கள் மட்டுமே எடுத்திருக்கிறார்கள். 5 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற நிலையில் தொடர்ந்து தற்போது அடுத்த பந்தை அடித்து ஆடியிருக்கிறார். இந்த முறை 6 ரன்கள். போட்டி முடிந்துவிட்டது. மராத்தா அரேபியன்ஸ் ஆர் த வினர்ஸ் ஆர் த சாம்பியன்ஸ் ஆஃப் T10 போட்டி. தொடர்ந்து பார்க்கலாம். மிகச்சிறப்பான ஒரு ஃபினிஷிங் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மராத்தா அரேபியன்ஸ் அந்த வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். இன்றைய போட்டி அபுதாபியிலே மராத்தா அரேபியன்ஸ் வெற்றி பெற்று அந்த கோப்பையை கைப்பற்றிருக்கிறார்கள். மிக முக்கியமான ஒரு நிகழ்வு என்று சொல்ல வேண்டும். வினர்ஸ் அல்தார் ப்ராப்பர்ட்டிஸ் அபுதாபி T10 போட்டியினுடைய மிகப்பெரிய ஒரு நிகழ்வு. தற்பொழுது இந்த நிலையில் மிகச்சிறப்பாக இதை வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஷான் வாட்சன் நிச்சயமாக ஒரு அருமையான ஒரு டோர்னமெண்ட் பெற்றிருந்தாலும் இந்த டோர்னமெண்ட் இன்றோடு நிறைவடைய இருக்கிறது. இன்றோடு இது முடிவடைய இருக்கிறதாகவே தொடர்ந்து பார்க்கலாம். மிகச்சிறப்பான ஒரு நிகழ்வு. 24,352 பேர் பார்வையாளர்களாக அந்த மைதானத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். அத்துணை பார்வையாளர்களும் ஒன்றிணைந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஒரு சந்தோஷத்தை அங்கே வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்லின் அங்கே நாம் பார்க்கிறோம் அனைவரோடும் கட்டி தழுவி கொண்டிருக்கிறார். மிகச்சிறப்பான ஒரு நிகழ்வு என்றுதான் சொல்ல வேண்டும். மிகச்சிறப்பு மராத்தா அரேபியன்ஸ் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பதிலே மாற்று கருத்தில்லை. தொடர்ந்து பார்க்கிறோம் இந்த வெற்றி அவருடைய கடின உழைப்புக்கு கிடைத்த வெற்றி என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் T10 போட்டி மிக கடினமான ஒரு இலக்கை கொண்டது. அந்த நிலையில் அவர்கள் வெற்றி என்பது அந்த கடினத்தன்மையை தாண்டி அவர்கள் வெற்றி பெற்றது என்பது மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. ஆகவே மராத்தா அரேபியன்ஸ் T10 போட்டியிலே மிகச்சிறப்பான ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். இந்த நிலையில் இறுதி பந்தை அழகாக அடித்து அது 6 ரன்கள் க்ரௌடு அதாவது இன்டு த ஸ்டாண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய நிலையில் இன்டு த க்ரௌட் அந்த 6 ரன்கள் போய்விட்டது. ஆகவே நஜிபுல்லா நயீப் தற்போது சிறப்பாக அந்த பந்தை அடித்து 6 ரன்களை கொடுத்திருக்கிறார். ஆகவே அதன் மூலம் நஜீபினுடைய வால்டன் ஓடி வந்து அவரை கட்டி அணைத்து அவருடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிறார். மிகச்சிறப்பான ஒரு தருணம் இங்கே பார்ப்பதற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. சிறப்பான ஒரு விளையாட்டு. அருமையாக பந்துகளை அடித்தாடினார்கள் மராத்தா அரேபியன்ஸ் ரைட் ஃப்ரம் த பிகினிங். வால்டன் கேப்டன் விக்கெட் கீப்பர் வால்டன் மிகச்சிறப்பாக விளையாடினார். 3 ஸ்டம்பிங் செய்தார். இறுதி ஓவரில் தொடர்ந்து அடுத்தடுத்த பந்துகளிலே ஹேட்ரிக் ஸ்டம்பிங் செய்தார். அவர் தற்போது அதிக ரன்களையும் அடித்திருக்கிறார். ஆகவே அவர் பிளேயர் ஆஃப் த மேட்ச் என்று கூட இன்றைய போட்டியிலே மேன் ஆஃப் த மேட்சாக அவர் அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நஜீப் 12 ரன்களோடு, லைத் 12 ரன்களோடு, லைன் 18 ரன்களோடு, வால்டன் 51 ரன்கள், அரை சதம் கடந்திருக்கிறார் வால்டன். ஆகவே ஃபாவார்ட் 22 ரன்களை கொடுத்து 2 விக்கெட், கோட்ரெல் 1 ஓவர் 14 ரன்கள், பிரிட்டோரியஸ் 2 ஓவர் 16 ரன்கள், ஜஹூர் 1.2 ஓவர் 22 ரன்கள், 1 விக்கெட். அதுபோல் பொலார்ட் 1 ஓவர் பெரிய அளவிலே விக்கெட் வீழ்த்தப்படவில்லை. தொடர்ந்து பார்க்கலாம். பிரிட்டோரியஸ் 1 விக்கெட் 16 ரன்கள், ஜஹூர் கான் 1 விக்கெட் 22 ரன்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது STV ஸ்போர்ட்ஸ் சேனல். மராத்தா அரேபியன்ஸ் won by 8 விக்கெட்ஸ். இதான் இறுதி போட்டியிலே பெற்றிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. யுவராஜ் சிங் அங்கே மராத்தா அரேபியன்ஸுக்காக நின்று கொண்டிருக்கிறார். மராத்தா அரேபியன்ஸ் யுவராஜ் சிங் மிகச்சிறப்பாக கடந்த முறை வெற்றியை தேடி தந்தவர். அடித்தாடி தற்பொழுது களத்தில் இருக்கிறார். இந்த போட்டியை நீங்கள் முழுமையாக சந்தோஷமாக அனுபவித்திருக்கலாம் என்று கேட்கிறார்கள். இந்த போட்டியை நாங்கள் நிச்சயமாக ரசித்தோம், மிகச்சிறப்பாக விளையாடினோம், வெற்றி என்பது மிகச்சிறப்பானதாக இருந்தது என்று
தொடர்ந்து அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த T10 ஃபார்மேட் மிகச் சிறப்பானதாக இருக்கிறது. அனைத்து பந்துகளையும் அடித்தாடக்கூடிய ஒரு தன்மை கொண்டதாக இருக்கிறது. எல்லா நிலையையும் நாங்கள் மகிழ்ச்சியோடு அது கழித்தோம் என்று சொல்கிறார். சந்தோஷத்தோடு இந்த போட்டியை எதிர்கொண்டோம் என்று சொல்கிறார். Andy Floor, super coach of Andy Floor, coach Maratha Arabians. யூவி பற்றி அவரிடத்திலே கேட்கிறார்கள். Captain Bravo, Malinga, Michelin, Andy Floor இங்கே பார்க்கிறோம். கோச் மராத்தா அரேபியன்ஸ் மிகச்சிறப்பாக அங்கே அவருடைய அந்த நிகழ்வை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அருமையான போட்டி. மராத்தா அரேபியன்ஸ் சாம்பியன்ஸாக வெற்றி பெற்றிருக்கிறார்கள். Migael மராத்தா அரேபியன்ஸுக்காக சிறப்பாக பந்து வீசியதும் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. யுவராஜ் சிங் பற்றி பல்வேறு போட்டியாளர் வீரர்களிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அருமையான ஒரு போட்டி. 20,000க்கும் மேல் 24,000 பார்வையாளர்களை கொண்ட இந்த மைதானம் மிக சிறப்பாக போய்கொண்டிருக்கிறது. அருமையாக இருக்கிறது என்றெல்லாம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பார்வையாளர்கள் தொடர்ந்து பல்வேறு நிகழ்வுகளிலே தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அனைவருக்கும் அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே பார்வையாளர்களாக இருக்கும் அனைவருக்கும், அங்கே விளையாடக்கூடிய அனைவரும் மிகச்சிறப்பாக அங்கே சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் தொடர்ந்து, அதாவது இறுதிப் போட்டியில் எப்பொழுதுமே ஒரு சில பரபரப்பு இருக்கும் என்று பல்வேறு நிலைகளிலே நாம் சொல்லியிருக்கிறோம். அதுபோல் இன்றைய போட்டியிலே இறுதி ஓவரில் 3 ஹேட்ரிக் ஸ்டம்பிங் செய்த வால்டன் 51 ரன்களையும் பெற்று மேன் ஆஃப் த மேட்சாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று ராக்ட் வெல் என்று சொல்வார்கள். அதுபோல் ஆரம்பம் முதலே அடித்து ஆடிக்கொண்டிருந்த அவர் 51 ரன்களை நாட் அவுட்டாக இருந்தார். வால்டன் 3 4 ரன்கள் 3 6 ரன்களோடு மிகச்சிறப்பான ஒரு ஜமைக்கன் பிளேயர் வால்டன். 111 ட்ரீம் ஃபேண்டாசி பாயிண்ட்ஸ் அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஃபைனல் அரேபியன்ஸ் கிளாடியேட்டர்ஸ் 111 points for Dream 11 fantasy points. மிகச்சிறப்பாக போய்கொண்டிருந்த இந்த போட்டி முடிவுக்கு வந்திருக்கிறது. அபுதாபி T10 போட்டி ஒரு நிறைவை எட்டியிருக்கிறது. ஃபைனல்ஸில் மராத்தா அரேபியன்ஸ் சாம்பியன்ஸ்களாக இன்று வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். சாம்பியன்ஸ் மராத்தா அரேபியன்ஸ்.
20,352 பார்வையாளர்களை கொண்ட அந்த ஸ்டேடியம் இன்று பார்ப்பதற்கு அழகாக ரம்யமாக இருக்கிறது. இறுதி பந்து அழகாக 6 ரன்களை அடித்து அதன் மூலம் வெற்றியை உறுதி செய்திருக்கிறார். தொடர்ந்து பார்க்கிறோம் இது போன்ற ஒரு நிகழ்வு. குறிப்பாக அந்தந்த நஜிபுல்லா சத்ரான் 6 ரன்களை இறுதி வின்னிங் ரன்களை அடித்து மிகச்சிறப்பான ஒரு வெற்றியை தேடி தந்திருக்கிறார். அருமையான ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருந்திருக்கிறது. பார்வையாளர்கள் பார்த்து கொண்டிருக்கும் அனைவரும் எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தி உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதுவரை பார்த்து கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் எஸ்டிவி குழுமம் சார்பாக அனைவருக்கும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு, இதுவரை பார்த்து கொண்டிருந்த நீங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த சேனலை ரெக்கமெண்ட் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து எஸ்டிவி பல்வேறு புதிய பரிமாணங்களோடு அடுத்தடுத்து பல நிகழ்ச்சிகளை நேரலையில் வழங்க காத்திருக்கிறது. ஆகவே பார்வையாளர்கள் அனைத்து மக்களினுடைய உலக தமிழ் மக்களுடைய ரசிகர்களுடைய எண்ணங்களை, செயல்களை, நம்பிக்கையை பெற்ற ஒரு சேனலாக தொடர்ந்து வலம் வரும். ஆகவே உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வை, ஒரு பதிவை, ஒரு மகிழ்ச்சியை, ஒரு வித்தியாசமான ஒரு சேனலாக இந்த சேனல்கள் இருக்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு, இந்த அருமையான நேரத்தில் நீங்கள் அனைவரும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்தமைக்காக எஸ்டிவி மற்றும் எஸ்டிவி குழுமத்தின் சார்பாக வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு, தொடர்ந்து இணைந்திருங்கள் எஸ்டிவி அனைத்து சேனல்களோடு, குறிப்பாக எஸ்டிவி தமிழ் சேனல் மற்றும் எஸ்டிவி தமிழ் சேனல் மற்றும் குறிப்பாக எஸ்டிவியினுடைய ஸ்போர்ட்ஸ் சேனல் அனைத்திலும் நீங்கள் இணைந்திருக்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொண்டு, தொடர்ந்து பல்வேறு புதிய பரிமாணங்களோடு வேறு வேறு நிகழ்ச்சியில் மீண்டும் இணைய இருக்கிறோம். அதுவரை உங்கள் பார்வையாளர்களாக இருக்கும் உங்கள் அனைவருக்கும் எஸ்டிவி குழுமத்தின் சார்பாக அன்பு, நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.